போன 2 வாரமாகவே பெருக்கத்தை குறித்து பார்த்துட்டு வரோம். நம் தேவன் பெருக்கத்தின் எத்தனை பேர் ஆமாம் சொல்கிறீங்க? நீங்கள் இல்லைன்னு சொன்னாலும் அவர் பெருக்கத்தின் தேவன் தான். ஏன்னா அவர் மாறாதவராக இருக்கிறார் இல்லையா? அவர் பெருக்கத்தின் தேவன், அவர் ஆசீர்வதிக்கிற தேவன். ஆசீர்வாதம் அப்படின்னாலே நிறைய பேருக்கு ஆசீர்வாதம் பேசுகிறாங்க அப்படின்னு. நம்ம சபையில் எல்லாமே பேசுவோம், எல்லாமே பேசியிருக்கோமா இப்போ வரைக்கும் 5 வருஷத்தில்? உங்களுக்கு எத்தனை விஷயம் ஆசீர்வாதம்னா அதையே சொல்லிட்டு மட்டும் இருக்கிறதுல இன்னொரு பார்ட்டை காமிக்காமல் இருக்கிறது இல்லை. தேவன் உண்மை உள்ளவராக இருக்கிறார், அவர் நியாயாதிபதியாக இருக்கிறார், அவருக்கு எப்படி கீழ்ப்படியணும், ஆவியின் வரங்கள், ஆவியின் கனிகள் எல்லாமே சொல்லியிருக்கோம் இல்லையா? அதனால ஆசீர்வாதத்தை மட்டும் வச்சுட்டு கேரக்டர் வைஸ் ரொம்ப ஒஸ்ட்டாக இருந்தாங்கன்னா அவங்கள யாருமே பார்த்து கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிறன்னு சொல்லவே மாட்டாங்க. அப்படி இல்லை, உள்ளான ஆவி மனுஷன் நம்ம இயேசுவை போல் இருக்கும்போது ஆசீர்வாதங்கள் வரும். இன்னொன்று, ஆசீர்வாதம் அப்படின்னாலே நிறைய இடங்களில் நம்மளே அது கொண்டு வாலண்டியராக நம்ம லைஃப்பில் கொண்டு வர்றது, ஏதாவது ஒன்று பிடிச்சி செஞ்சு 4 பேருக்கு முன்னாடி சபையில் ஆசீர்வாதமாக இருக்கிற மாதிரி காட்டுறது. அப்படி இல்லை, நீங்கள் தேவனை விசுவாசித்தால் அவர் ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறனால, அவர் உங்களுக்குள்ளே வந்திருக்கிறதுனால, நீங்கள் அவர் பேச்சை கேட்டு ஒழுங்காக கரெக்டாக செஞ்சீங்கனாலே ஆசீர்வாதங்கள் உங்களை தேடி வரும். ஆசீர்வாதத்தை நீங்கள் தேடி போக தேவையில்லை, ஆசீர்வாதங்கள் பக்கத்தில் அவங்க பாஸ் சொல்லுங்கள், அது உங்களை தேடி வரும். ஆசீர்வாதங்கள் நீங்கள் லோன்னு அலைய வேண்டாம். நிறைய பேர் அப்படி தான், உலகத்தில் இருக்கிறவங்க அப்படி தான் ஓடிட்டு இருக்காங்க இல்லையா? இந்த மாதத்துக்குள்ளே அதை அப்படி பண்ணிடணும், அடுத்த வருஷத்துக்கு அவன் அப்படி பண்ணிட்டானா நான் அடுத்து இப்படி பண்ணிடுறேன் பாரு அப்படி சொல்லிட்டு போடிட்டு இருக்காங்க. நீங்கள் தேவனை மாத்திரம் போயிட்டு நம்பி போனீங்கன்னா, அதனால தான் வசனம் அழகாக சொல்லுது, முதலாவது அவருடைய ராஜ்யத்தையும் நீதியும் தேடு, மற்றவைகள் எல்லாம் அப்படின்னா அவரே வந்துடுறாரு. அதுக்கடுத்து மற்றதெல்லாம் எக்ஸ்ட்ரா வந்து தான் ஆகும். இத்தனை பேர் அவரை முதலாவது தேடுறீங்க. காலையில் ப்ரேயருக்கு வந்துடுறாங்க 5:30க்கு, அது ஓகே, ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி. ஆனால் தூங்கிக்கிட்டே கேட்குறீங்களா, தூங்காமல் கேட்குறீங்களா, அது எந்த லெவல்லலாம் பெர்ஃபார்ம் பண்ணுறீங்கிறது அவங்களோட இது. பட் எல்லா விஷயத்துலையும் காலை 5:30 மணி ப்ரேயர் அட்டன் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கடுத்து செய்கிறது எல்லாம் இஷ்டப்படி தான் செய்வேன்னா அது கிடையாது. முதலாவது ஈச் அண்ட் எவ்ரி ஸ்டெப்பில் லைஃப்பில் நம்ம எடுக்கிற ஒவ்வொரு விஷயத்துலையும் இதில் தேவன் என்ன சொல்கிறாரு, இதில் தேவன் என்ன சித்தம் வைத்திருக்கிறாரு, அவர் இதில் என்ன பிரியப்படுறாரு, அதை நான் செய்கிறேன்னா அதுதான் அவருக்கு ஃபர்ஸ்ட் பிளேஸ் கொடுக்குறது. அதுதான் இத்தனை பேர் அப்படி செஞ்சிட்ருக்கீங்க. காலையில் பல்லு வளர்க்குறதுலேருந்து நைட்டு தூங்குற வரைக்கும் நினச்சி பார்க்கணும். லைஃப்பில் இருக்க இம்ப்ரூவ் பண்ணணும். சரி ஆண்டவரே, இன்றைக்கி ஒவ்வொரு விஷயத்துலையும் நான் உங்கள்கிட்ட கேட்டு செஞ்சேன்னா, எதுவும் சித்தோன்னு கேட்டு செஞ்சேன்னா கரெக்டாக தான் நான் போயிட்டுருக்கேன். நம்ம என்ன பண்ணுறோம், நிறைய நேரம் நம்ம லைஃப் ஸ்டைல் இப்படி தான் இருக்குது. நம்ம எல்லாம் செய்வோம், ப்ரேயர் மட்டும் ஒரு போட்டு விட்டுறது, ப்ரேயர் ஆண்டவரே இப்படி பண்ணிடுங்கன்னு. அதுக்கடுத்து நடக்கலைன்னு என்ன சொல்லிடுறது, என்னென்னு தெரியல, அவங்க நடக்குது, உங்களுக்கு நடக்குது, நமக்கு மட்டும் நடக்கலை. தேவன் சொல்கிறாரு, என் சித்தத்தின்படி செய்கிறவன் எவனோ அவனே பாக்கியவானாக இருப்பான். ஆமென். ஏன்னா அவர் சித்தத்தில் தான் என்ன இருக்குது, ஜீவன் இருக்குது, சமாதானம் இருக்குது, எல்லாமே இருக்குது. அப்போ ஆவியின் சிந்தனை, அதுதான் என்னது, ஆவியின் சிந்தனை. அப்படி கணக்கு போட்டு பார்த்தீங்கன்னா 199 கிறிஸ்தவர்கள் இல்லைன்னு தான் வரும். அதனால தான் வெளிப்படுத்தின விசேஷத்தில் ஒரு வசனம் சொல்லுதோ என்னமோ, 1,00,000 கூட்டத்தை தான் நான் பரலோகத்தில் பார்க்க முடிஞ்சிச்சு அப்படின்னு ஒரு இடத்துல யோவான் சொல்கிற மாதிரி வசனங்கள் சொல்லுது. மேபி அப்படியெல்லாம் கணக்கு போட்டு கழிச்சா இவ்வளோதான் தேருமா அப்படின்னு தெரியல. ஆகவே எல்லாத்துலேயும் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். சாதாரணமாக உலக பிரகாரமாக நீங்கள் செய்கிற வேலையில் கேர்ஃபுல்லாக இருக்கணுமா இல்லையா? கண்டிப்பாக இருக்கணும். படிப்பில் கேர்ஃபுல்லாக இருக்கணுமா இல்லையா? எதுலனாலும் கேர்ஃபுல்லாக இருக்கணும் இல்லையா? இப்போ நீங்கள் சர்ச்சுக்கு வர்றீங்கன்னா கேர்ஃபுல்லாக ரோட்டில் நடந்து வரணும். நீங்கள் நடு ரோட்டில் நான் வருவேன் அப்படின்னா அடுத்த நிமிஷம் கண்ணை திறந்து பார்த்து வேற எங்கேயா தான் இருப்போம். எல்லாத்துலேயுமே கேர்ஃபுல்லாக இருக்கணும் இல்லையா? அப்போ சாதாரணமாக இந்த விஷயங்களுக்கே கேர்ஃபுல்லாக இருக்கணும்னா அப்போ தேவனுடைய காரியங்கள் எவ்வளோ கேர்ஃபுல்லாக இருக்கணும், தேவனுடைய காரியங்களில். ஆனால் எவ்வளோ பேர் அந்த கேர்ஃபுல்லாக அதில் இருக்கிறது இல்லை. அதுதான் உணர்வு உள்ள இருதயம், அதுதான் உணர்வு இல்லை. அதை அந்த காலத்தில் இவங்கெல்லாம் சொன்னால் அப்படி கேட்க மாட்டாங்கன்னு சொல்லி தான் கடவுள்னாலே ஒரு பயத்தை உண்டாக்குற மாதிரி கொண்டு வந்துட்டாங்க. ஏன்னா நம்ம மக்கள் எப்பயுமே பயத்தை ஏற்படுத்தினா தான் என்ன பண்ணுவாங்க, செய்வாங்க இல்லையா? நீ மட்டும் இப்படி செய்யலை நாளைக்கு உனக்கு இப்படி நடந்துடும், நீ மட்டும் இந்த வாரம் இப்படி பண்ணலை நாளைக்கு உனக்கு அப்படி நடந்துடும். ஸ்கூல்லே பசங்கள்கிட்ட அன்பா சொல்லி பார்த்தா கேட்பாங்களா? கேட்க மாட்டாங்க. இதே நாளைக்கு பாரு உன்னை கரெக்டேதுக்கு நீ வரலைன்னா உன்னை வெளியில் நிற்க வச்சுருவேன், நீல் டவுன் போட வச்சுருவேன், இல்லை ஃபைன் கட்டணும், உங்கள் அப்பா அம்மாவை கூட்டிட்டு வரணும், இப்படிலாம் சொன்னால் என்ன பண்ணுவாங்க? நாங்கள் நீங்களாம் அது மாதிரிலாம் படித்ததே இல்லையா? செய்வாங்களா இல்லையா? சொல்லுவாங்களா இல்லையா? அப்போ கண்டிஷன்ஸ் அப்படின்னு போடும் போது அதனால பழைய ஏற்பாட்டில் அந்த கண்டிஷன்ஸ் அதிகமாக இருக்கும் வேதத்தில். ஏன்னா இப்போ பாருங்க, ஒரு குழந்தை, அந்த குழந்தையே இருக்குது, அதுக்கு இப்போ சர்ச் நடக்கும் மேலே வரக்கூடாது அப்படின்னு தெரியாது. ஏன்னா அதுக்கு அறிவு அவ்வளோதான் இல்லையா? அம்மாவா இல்லையா?
அதனால பழைய ஏற்பாட்டில் கண்டிஷன்ஸ் அப்ளைடு. ஏன்னா அவளுக்கு தான் நமக்கு அறிவு இருக்குது. ஏன்னா நமக்குள்ள ஆண்டவர் வரல, நமக்கு அறிவு கிடையாது. அதனால எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா கண்டிஷன்ஸ் போட்டிருப்பாரு. இப்போ கூட சண்டே கிளாஸில் 10 பிரமாணங்களை பற்றி சொல்லி கொடுத்துட்ருக்கோம். அதெல்லாம் ரூல்ஸ். ஏன் இப்போ புதிய ஏற்பாட்டில் அந்த ரூல்ஸ்லாம் இல்லைன்னா அதையெல்லாம் செய்யக்கூடியவரே உங்களுக்குள்ளே வந்துட்டாருன்னு அர்த்தம். இத்தனை பேருக்கு புரியுது. இப்போ அந்த ரூல்ஸ் படிலாம் செஞ்சீங்கன்னா நான் 10க்கு 10 வாங்கிடுவேன்னு யாரும் சொல்லவே முடியாது. ஏன்னா எல்லாத்தையும் கூட நீங்கள் செய்யலாம். அந்த லாஸ்ட்டில் இச்சியா திருப்பாயாகன்னு ஒரு பாயிண்ட் இருக்குது பார்த்தீங்களா? என்ன பாயிண்ட்டு அப்படின்னா என்ன? ஆசையே படக்கூடாதுன்னு சொல்லலாம். அடுத்தவங்க விஷயத்துக்கு ஆசைப்படக்கூடாது. ஆசைங்கிறதும் நமக்கு காண்ட ஒரு நல்ல விதத்தில் உனக்கு நீ நல்லா இருக்கணும்னு நினைக்கிற தப்பு இல்லை. அடுத்தவனோட இச்சை, அதாவது இச்சைங்கிறது எல்லா விஷயத்துலையுமே சொல்லலாம். அது வந்து ஒரு பொருள் மேலே வரலாம், ஒரு ஆள் மேலே வரலாம். ஒரு நிமிஷம் நீங்கள் கண்ணை திறந்து இப்படி பார்க்கும்போது உலகத்தில் 1000 விஷயங்கள் உங்களை தப்பாக யோசிக்க வைக்குது, தப்பான எண்ணங்களை கொண்டு வருது. சினிமா பார்க்குறதுக்குள்ள எத்தனை விஷயங்கள் வந்துட்டு போகுது. ஒரு 4 பேர் ஃபேமிலியாக உட்காந்து பார்க்குற மாதிரி அந்த காலத்தில் சினிமாலாம் இருக்குது. நாடகமே இல்லைங்க அப்படிங்கிற மாதிரி போயிட்டுருக்கு இல்லையா? நாடகத்தில் நான் உங்களுக்கு மேலே டஃப் கொடுக்குறேன்டா அப்படிங்கிற மாதிரி அவன் சீன் பை சீனாக எடுத்து சினிமா ஆக்டர்ஸை விட அங்கே நடிச்சிட்ருக்காங்க. அவங்களுக்கு லட்சக்கணக்கில் சம்பளம் இல்லையா? நம்ம தான் ஆணு வாயை திறந்து பார்த்துட்ருப்பீங்க. அங்கே லட்சக்கணக்கில் சம்பளம். அடுத்த நிமிஷம் எந்த நிமிஷம் எந்தில் யார் போட போகிறா செய்ய போகிறா. முன்னாடியாவது நாடகங்கள் வேறு மாதிரி இருக்குது, இப்போல்லாம் சினிமாவோட பயங்கரமாக எடுக்கிறாங்க. அப்போ எதுக்கு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களை இச்சைக்குள்ளே கொண்டு வர்றதுக்கு தான். ஏன்னா பொதுவாகவே யார் வீட்டு விஷயமும் நமக்கு தேவையில்லை. உங்கள் வீட்டு விஷயமே சினிமா எடுக்கிற மாதிரி தான் இருக்குது எல்லா இடத்துலையுமே. அப்படிங்கும்போது இதில் இன்னொருத்தவங்க வீட்டு விஷயத்தை நம்ம ஆனால் பாவங்கிற உணர்வு எப்பயுமே என்ன பண்ணுவோம், அடுத்தவன் என்ன பண்ணுறாங்கிறத யோசிக்க வைக்கும். அதனால தான் அந்த நாடகம் பார்க்குறவங்களோட மென்டாலிட்டி ஏன் அதிகமாக இருக்குது தெரியுமா? இப்போ மெசேஜ் கேட்குறவங்களோட நாடகம் பார்க்குறவங்களுக்கு நீங்கள் யூடியூப்பில் போய் யார் சர்வே எடுத்தால் யார் அதிகமாக பார்க்குறாங்கன்னீங்கன்னா யார் அதிகமாக எதை பார்ப்பா? ஏன் அப்படின்னா இயற்கையில பாவ உணர்வு, அடுத்தவன் வீட்டில் என்ன நடக்குன்னு பார்க்கறதுல ரொம்ப ஆசை. இயற்கையில் என்ன இருக்குது, அடுத்தவன் வீட்டில் என்ன நடக்குது, நம்ம நல்லா இருக்குமா பார்த்தியா அவனுக்கு இப்படி ஆயிடுச்சாம்ல அப்படிங்கிறதுல ஒரு பெரிய ஆசை இருக்குது. அதுதான் அடுத்தவங்களை அப்படி செய்ய வைக்குது. இவங்க வீட்டில் இப்படி நடந்துருச்சா, இவங்க வீட்டில் இப்படி நடந்துருச்சா, ஓ மாமனார் இப்படி பண்ணாரா, அடுத்த வாரம் ஓ இப்படியாக போதா அப்படிங்கிறது. இதுவே வந்து மெசேஜில் ஒரு 1/2 hour போட்டு நீ இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும்னு சொல்ல எத்தனை பேர் பார்ப்பாங்க? ஒரு 10 நிமிஷத்துக்கு மேலே கொட்டாவியாக வருதே. இதுதான் பாருங்கள் நம்ம பாவத்தில் இருந்து மீண்டு வந்துட்டு இருக்கோங்கிறதுக்கு பெரிய அடையாளம். ஆனால் உண்மையான தேவனோட பிள்ளை 1 மணி நேரம் உட்காந்து மெசேஜ் கேட்க சொன்னாலும் கேட்பாங்க. அதுதான் பாருங்கள் மரியாள் செய்தாள். அதுதான் யார் செஞ்சா? இத்தனை பேர் அப்படி லெவலுக்கு வந்திருக்கீங்க. எவ்வளோ பேசினாலும் நம்ம சபையிலேயே கூட சொல்லுவாங்கல்ல, முடிச்சுட்டு அதுக்குள்ளே முடிஞ்சிருச்சா அப்படின்னு, அதுக்குள்ளே ஒர்ஷிப் முடிஞ்சிருச்சா, அதுக்குள்ளே கேட்டுகிட்டே இருக்கலாம் போல இருக்கே. ஏன்னா உள்ளான ஆவி மனிதன் அவ்வளோ பசியில் இருக்கான். நல்ல வகை வகையாக போட்டால் அத்தனை பேருக்கு தான் சந்தோஷமாக இருக்கும். நாங்கள் போன பல இடங்கள்லாம் பார்த்தீங்கன்னா சிலர்லாம் ஒரு சர்வீஸ் முடிச்சுட்டு செகண்ட் சர்வீஸுக்கு உட்காந்துருப்பாங்க. அதே போதனை தான் மறுபடியும் கேட்போமே, இப்படி யாரா சொல்கிறா நீ நல்லா இருப்ப, ஆண்டவர் உன்னை உயர்த்துவார், இப்படி விஷயங்கள் எத்தனை பேர் சொல்கிறா? அப்படியே தான் சொல்கிறாங்களா? யூடியூப்பை போட்டிங்கன்னா ஃபேஸ்புக்கை போட்டிங்கன்னா எதை போட்டாலும் என்ன வருது, அடுத்த வீட்டில் என்ன நடந்துச்சு, அந்த யார் அதை கூட்டு போயிட்டேன், இப்போ எங்கே பார்த்தாலும் டைவர்ஸ், அவன் டைவர்ஸ் பண்ணிட்டானா, இவன் இவ்வளோ பெரிய ஆக்டர்ஸ் டைவர்ட் பண்ணிட்டேன், இப்போ இவங்களும் அழகாக தானேப்பா இருக்காங்க, ஐஸ்வர்யாயே டைவர்ஸ் அப்போ இப்படி ஆமல அப்படி ஆமலன்னு எங்கே பார்த்தா அப்போ யாருமே நிம்மதியா இல்லையா? இப்போ அழகாக இருந்தால் நல்லா இருக்கலாம்னு நினைக்கிறோம், பணம் இருந்தால் நல்லா இருந்தாலும் நினைக்கிறோம், பேர் இருந்தால் நல்லா இருந்தாலும் நினைக்கிறோம், புகழ் இருந்தால் நல்லா இருந்தால் யாருமே நல்லா இல்லையே. ஏசு இருந்தாலும் மாத்திரம் தான் நல்லா இருக்க முடியும். ஹல்லேலூயா. நீங்கள் அதை தானே தேடி ஓடிட்டு இருக்கீங்க. இன்னும் கொஞ்சம் நல்லா ஆயிட மாட்டேனா, இன்னும் கொஞ்சம் பெட்டராக ஆயிட மாட்டேனா? எல்லாம் ஆனவங்களே பாருங்க பேண்டு தான் உட்காந்துருக்காங்க. இயேசுவை தேடி ஓடுனீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் ஒரு நன்மையும் குறைவுபடாது. இப்போ யாரை தேடணும்? முதலாவது எதை தேடணும்? நீதியும். கொஞ்சம் கலர் கம்மியாக இருந்தால் பிரச்சனை இல்லை, கொஞ்சம் ஹைட் கம்மியாக இருந்தால் பிரச்சனை இல்லை, கொஞ்சம் படிப்பு கம்மியாக இருந்தால் பிரச்சனை இல்லை, கொஞ்சம் காசு கம்மியாக இருந்தால் பிரச்சனை இல்லை, தேவன் கம்மியாக இருக்கக்கூடாது வாழ்க்கையில். ஹல்லேலூயா. இத்தனை பேருக்கு புரியுது? கொஞ்சம் சீக்கிரமாக விட்டிங்கன்னா போய் நாளைக்குரிய வேலையை பார்ப்போம் அப்படின்றீங்க. உண்மையிலே தாவீது சொல்கிறாரு, உம்முடைய ஆலயத்திற்கு எப்பொழுது வருவோமே என்று ஏங்கி தவிக்கிறாராம் தாவீது. தாவீது யாரு? ராஜாக்கு வேலைகள் இருக்குமா? நிறையா இருக்குமா? சொன்னீங்கன்னா தான் தெரியுது நமக்கு. ஆனால் அவருக்கு என்ன ஆசை? எப்போ ஆலயத்துக்கு போவோம். பழைய ஏற்பாட்டில் ஓய்வு நாளை பரிசுத்தமாக அனுசரியா இருக்கா அப்படின்னு போட்டிருக்கா? இருக்கணும். ஏன்னா நமக்கு 7 நாளும் ஆண்டவரோட வார்த்தையை கேட்கறது உண்மை. அட்லீஸ்ட் அந்த ஒரு நாளாவது கேளு. அந்த சொன்ன மாதிரி குழந்த மாதிரி அந்த காலத்துலலாம் ஆண்டவர் கொடுத்துருந்தார் பழைய ஏற்பாட்டில். இப்படி செய்யாது, இப்படி செய், இப்படி பண்ணு. ஏனென்றால் கண்டிஷன்ஸ் போட்டால் தான் கொஞ்சமாவது புரியும். இன்னைக்கு ஆண்டவரே உள்ளே வந்துட்டதுனால நீங்களே ஆலயமாக மாறிட்டீங்க. அதுக்காக ஆலயத்துக்கு போகக்கூடாதுன்னு இல்லை, அங்கே போனால் தான் நீங்கள் ஆலயங்கிறதே உங்களுக்கு தெரியும். இல்லை 2 வாரத்தில் நம்ம இந்த உலகத்தில் ஒரு ஆள் தான்ப்பா அப்படிங்கிற மாதிரி பிசாசு கொண்டு வந்துடுவான். ஆகவே தான் அங்கே சபை கூடி வருதலை விட்டு விடாதிருப்பீர்களாக என்று பவுலும் சொல்கிறாரு.
அல்லேலூயா. இப்போ எதுக்கு சொல்ல வரேன் அப்படின்னா, இது எல்லாம் தேவனை முதலாவது தேடும் பொழுது உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். ஏன்னா அந்த மாதம் உங்களுக்கு வாக்குத்தத்தம் கொடுத்துட்டாங்க, கோடா கோடியாக பெருகுங்க அப்படின்னு சொன்னியும் நீங்கள் வீட்டிலே உட்காந்துட்டு அந்த பார்த்துக்கிட்டு இந்த மாதம் சொல்லியிருக்காங்க நடக்குதா பார்ப்போம் அப்படிங்கிற மாதிரி செக் பண்ண சொல்லலை. போன வாரமே சொன்னேன், உங்களுக்கு ஒரு வாக்குத்தத்தம் கையில் வந்தால் அதை பிடித்து கொண்டு அதை அடையும் வரை போராடுவது யாருடைய பொறுப்பு? உங்களுடைய பொறுப்பு. இன்னும் சொல்ல போனால் ஆவிக்குரிய வகையில் அது 100% உங்களுக்கு கொடுக்கப்பட்டாயிற்று. ஆனால் அது காணப்படுகிறவங்களுக்கு கொண்டு வர வேண்டியது யாருடைய பொறுப்பு? அதுக்கு எது ஒன்று தேவைப்படுது? விசுவாசம். என்ன தேவைப்படுது? விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமா இருப்பது. விசுவாசம் எப்படி வரும்? கேட்க கேட்க கேட்க. ஒரு நாளைக்கு எத்தனை பேர் மினிமம் இவ்வளோ டைம் நான் தேவனோட வார்த்தை கேட்க ஒதுக்குறேன்? ஆளாளுக்கு ஒன்று சொல்லுங்கள். நீங்கள் சொல்லுங்கள். யாரும் பொய்யெல்லாம் சொல்ல வேண்டாம், ஏன்னா தேவன் எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் இருக்காரு. சரிங்களா? அதுக்காக மறைக்க வேண்டாம். இதெல்லாம் ஒன்று யூடியூப்லலாம் போட மாட்டோம். சரிங்களா? பொதுவாக சொல்கிறேன். இவ்வளோ ஒரு நாளைக்கு நான் இவ்வளோ நேரம் ஓகே, உங்களுக்கு என்ன பண்ண முடியுதோ அது சொல்லுங்கள். எவ்வளோ கேட்குறீங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். 45 நிமிஷம். அவங்களுக்கு ஒரு கிளாப் பண்ணலாமா? சும்மா ஒரு அப்ராக்சிமேட்டாக சொல்லுங்கள். எதுனாலும் கம்மியாக இருந்தாலும் சரி, 5 மினிட்ஸ்னாலும் 5 மினிட்ஸ்னாலும் சொல்லுங்கள். அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. 20 மினிட்ஸ், நீங்கள் 10 to 15 மினிட்ஸ், 20 மினிட்ஸ், 40 மினிட்ஸ். எப்பயா சண்டே வர்றது அது மட்டும் அதாக கேட்குறீங்களா? இப்போ நீங்கள் 5 மினிட்ஸ், நீங்கள் 5 மினிட்ஸ். ஆண்டி எங்களுக்கெல்லாம் இப்போ தான் வந்திருக்கோம், எங்களை விட்டுருங்க. நீங்கள் அப்பப்போனா டெய்லியா ஒரு நாளில் வீடியோ பார்க்க வீடியோ நான் சொல்லலை, எந்த மெசேஜ்னாலும் நான் சொல்கிறேன். அப்பப்போ அவங்க சொல்கிறாங்க. நீங்கள் எப்பயாச்சும், நீங்கள் எப்பயாச்சும் தான் 20 நிமிஷம் கேட்பீங்க. அதுவும் சேர்த்து 20, அதுக்கு மேலே 20 நிமிஷம். நீங்கள் சண்டே மட்டும் வர்றதோட சரி. இந்த பக்கம் இந்த பிரதர் சொல்லிட்டாங்க, நீங்கள் பின்னாடி இருக்கிற அவங்க 2 பேர் எக்ஸாம்பிளுக்கு சொல்லுங்கள், எவ்வளோ நேரம் கேட்பீங்க? அப்பப்போ நீங்கள் அப்பப்போ 3 நேரம் டெய்லி சாப்பிட்றீங்களா? அப்பப்போ சாப்பிட்றீங்களா? எப்பயாச்சும் சாப்பிட்றீங்களா? அப்பப்போ சாப்பிடுவீங்களா? எப்பயாச்சும் சாப்பிடுவீங்களா? எப்பயாவது அப்பப்பெல்லாம் சாப்பிட்டுட்டு இருந்தோன்னா என்ன ஆயிரும்? கொஞ்ச நேரத்தில் ஆடிடும் உடம்பு. போக டாக்டர் அறிவில்லை, கொஞ்சமாவது உடம்பை கவனிக்க வேண்டாம். என்னம்மா செய்கிறீங்க? இந்த மாத்திரை எழுது, இந்த மாத்திரை தேத்து, ஒன்றும் சரியில்லை, குளுக்கோஸை ஏத்து, இனிமேலாம் ஒழுங்காக சாப்பிடுங்க அப்படி சொல்லுவாங்களா இல்லையா? அது நல்ல டாக்டரா கெட்ட டாக்டரா? ஏன்? ஆனால் பாஸ்டர்ஸ் ஊழியக்காரங்க மட்டும் ஏதாவது சொல்லிட்டா மட்டும் சொல்லிட்டாங்க பார்த்தியா, இந்த வாரம் நம்மளை தான் கார்னர் பண்ணுற மாதிரி தெரியும் இந்த வாரம் அப்படின்னு நினைக்கிறாங்க. உண்மையிலே அவங்க நல்லது சொல்கிறோன்னு அர்த்தம். நீ வந்தாவா, வரலன்னா போ, காணிக்கையை மட்டும் கரெக்டாக போட்டு போயிட்டே இரு அப்படின்னா அது வேற. அது எதுக்கு தேவையில்லாமல் சொல்லிவிட்டு அடுத்து அதுவும் வராமல் போயிட போகுது அப்படின்னு நினைக்கிறது வேற. வந்தா ஒழுங்காவா, சீசனாக மாறு, கரெக்டாக இருன்னு சொல்கிறது கரெக்டாக அவங்கள நடத்துகிற அக்கறை இருக்கிறவங்க தான் சொல்லுவாங்க. கரெக்டாக சர்ச்சுக்கு வாங்க, கரெக்டாக டயத்துக்கு வாங்க. இப்போ ஸ்கூல்லலாம் அந்த மாதிரி ஸ்கூல்லலாம் அந்த ஸ்கூலில் தாங்க சேர்க்கணும், அவ்வளோ ஸ்ட்ரிக்டாக இருக்காங்களாம் பிள்ளைகளை, கரெக்டாக அப்படி இருக்காங்களாம், இப்படி தாங்க இருக்கணும், அப்போ தான் நல்லா வருவாங்க பிள்ளைங்க அப்படின்னு. இங்கே நம்ம வரலையா அப்படின்னு கேட்டால் என்ன ஆயிரும்? கேட்டாங்கப்பா, 4 பேருக்கு முன்னாடி சொல்லிட்டாங்கப்பா அப்படின்னு. உண்மையிலே நம்ம ரொம்ப கேர் பண்ணுறவங்க தான் அப்படி கேட்பாங்கன்னு அர்த்தம். இந்த 100 பேரில் ஒரு ஆளை நீங்கள் உட்காந்துருப்பீங்களே, இன்றைக்கோ பார்த்துருக்கேன் சர்ச்சில், ஓகே காட் பிளஸ் யூ அப்படின்ட்டு போகிறது வேற. நீங்கள் ஏன் வரல, 99 ஆடு இருந்தாலும் அந்த ஒரு ஆடை தேடி திணிக்கிற மெய்ப்பன் போல் இருக்கிறது உண்மையான மெய்ப்பன் இல்லையா? ஆகவே இது எந்த விதத்திலும் உங்களை பாதிக்கக்கூடிய அளவுக்கு யாரும் கேட்கல. இன்னும் சொல்லப்போனால் நான் ஒரு வகையில் நினைப்பேன், நிறைய நாளை பின்ன ஸ்ட்ரென்த் வந்துருச்சுன்னா இந்த மாதிரி இண்டிவிஜுவல் கேர் கொடுக்க முடியாமல் போயிடுவோம் ஆண்டவரே அப்படிலாம் கூட சில நான் நினைப்பேன். ஆனாலும் இல்லை என்றைக்குனாலும் நம்ம அந்த கேர் கொடுத்துட்டே இருக்கணும் அப்படிங்கிறதே மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். ஏனென்றால் அவ்வளோ தூரம் தேவைகள் மனுஷனுக்கு இருக்குது. கொஞ்சம் நம்ம மெய் பண்ணபடி பின்வாங்கிட்டானா ஆடுகளை நரியையோ இல்லை சிங்கத்தையோ கையில் கொடுத்து விடுவோம். இல்லை அதுவும் போய் அது, ஏன்னா ஆடுங்கிறதே பேசிக்காக
அறிவு இல்லாததுனால தான் மேய்ப்பன் கையில் கொடுக்குறாங்க. ஆகவே அதை மேய்க்க வேண்டிய பொறுப்பு இருக்கிறதுனால அது போய் எங்கேயும் முள்ளையோ சிக்கலையோ மாட்டிக்கிட்டு நாளைக்கு பழைய நிலைமையோட மோசமாக வந்து இன்னும் மறுபடியும் தேத்துறது யார் தான்? நம்ம தான். அதுக்கு தான் அப்பப்போ கரெக்டாக போதான்னு பார்த்துக்கிற வேண்டியது வேலை. ஆகவே இந்த அப்பப்போ எப்பயாவது சொல்கிறவங்க தயவு செய்து என்ன பண்ணுங்க, இன்னையிலேருந்தே கொடியாய் பெருகணும்னா கொஞ்சமாவது என்ன பண்ணுங்க, டைமை ஸ்பெண்ட் பண்ணுங்க. எத்தனை பேர் இன்னையிலேருந்து நான் அப்படி செய்வேன்னு சொல்கிறீங்க? கை தேவனுக்கு முன்பாக தூக்கிறீங்க. பின்னாடி இருக்கிற 2 பேர் ஓகே, யாருனாலும் வந்து சபையில் ஒன்று தான் இல்லையா, கேட்கணும். இப்போ நாங்கள் வந்து போதிக்கிறோம், நான் கேட்காம இருப்பேனா? நான் கேட்பேன். நிறைய பேருடையது எனக்கு தேவன் வெளிப்படுத்தும் போது நான் கேட்பேன், எந்த வார்த்தைகள் முன்னாலும் என்கிட்ட பேசுவார், நான் உட்காந்து கவனித்து கேட்கணும். அப்போ தான் நான் இல்லைன்னா என்னோட ஸ்பிரிச்சுவல் மேன் வந்து வீக் ஆகிட்டா நான் எப்படி உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறது? இத்தனை பேருக்கு புரியுது. அதே மாதிரி தேவனை ஸ்பெண்ட் பண்ணுறது, ஒர்ஷிப் பண்ணுறது. எங்கள் வீட்டில் 24 நேரம் பாட்டு ஓடிட்டு தான் இருக்கும், ஒர்ஷிப் சாங்ஸ்லாம் கேட்டுட்டு இருந்தீங்கன்னா தெரியும். ஸோ அந்த ப்ரெசன்ஸ்லேயே இருந்து அவர்கிட்ட பேசி உறவாடி நல்ல மெசேஜஸை கேட்டு ஆவியில் பலப்பட்டா, நான் காலையில் உங்களுக்கு மெசேஜ் கொடுக்குறது, ஈவினிங் கொடுக்குறது, யூடியூப்புக்கு ஒரு பக்கம் ரெடி பண்ணுறது, சண்டே ஒரு பக்கம் ரெடி பண்ணுறது, இதில் நான் எவ்வளோ தூரம் இன்புட் எடுத்துப்பேன்னு பாருங்கள். அப்படி இன்புட் எடுத்து உங்களுக்கு கொடுக்க தான் உங்களுக்கு வரும். இங்கேயே ட்ரையாக இருந்துச்சுன்னா ஒன்றுமே வராது. 4 பாயிண்ட் எழுதிக்கோங்க, அப்படியே ஓட்டிக்கிட்டே இருக்க வேண்டியதான். அப்போ உங்கள் லைஃப்பில் அது மாற்றங்கள் வராது. இன்றைக்கி 5 வருஷத்தில் இவ்வளோ தூரம் உங்கள் லைஃப் மாறி இருக்குன்னு சொல்கிறீங்கன்னா, இங்கேருந்து வல்லமையாய் புறப்பட்ட வார்த்தை தான் அது உங்களை மாற்றியிருக்கு, ஒழிய வேறு எதுவுமே கிடையாது. அந்த வார்த்தையான தேவனுக்கு மாத்திரமே மகிமை உண்டாகட்டும். இப்போ இங்கே கோடியாக பெருகணும். ஏன் சொல்கிறேன்னா, இவ்வளோ பெரிய வாக்குத்தத்தம் அது என் லைஃப்பில் வர்றதுக்கு அப்போ நான் எவ்வளோ கேர்ஃபுல்லாக இருக்கணும். நாளைக்கு உங்கள் அக்கௌண்ட்டில் ஒரு கோடிக்கணக்கில் போடணும்னு முடிவு பண்ணிட்டாங்கன்னா, அதுக்கு உங்களை எவ்வளோ தூரம் உண்மையுள்ளவங்களாக இருக்காங்களா, அவங்க கரெக்டாக ஹேண்டில் பண்ணுவாங்களா, எவ்வளோ தூரம் யோசிப்பாங்க. அப்போ உங்களை எவ்வளோ தூரம் பெருகணும்னா நீங்கள் எவ்வளோ தூரம் கரெக்டாக இருக்கணும் அப்படின்னு தேவன் விரும்புவார். கரெக்டானா அவருடைய காரியத்தில் அவரை பிடித்து கொள்ளக்கூடிய ஒரு ஆள். சும்மா இருக்கிற மனுஷன்ட்ட கொண்டு போய் கோடிக்கணக்கில் ஆசீர்வாதத்தை கொடுத்தா நாளைக்கு என்ன பண்ணுவான்? இருக்கிற ஜெபம் கூட வராது. ஏதாவது டெபாசிட்டில் நிறையா இருக்கே, எதுக்கு இனிமேல் ஆண்டவரே வேணாம்ப்பா, சர்ச்சை விடுங்க, ஆண்டவரே வேணான்னு வந்துடும். நான் நிறைய பேர் ஆண்டவரே எதுக்கு வச்சுருக்கோம்? அதான் உண்மை. தேவை இருக்குது, ஆண்டவர்கிட்ட போனால் கிடைக்கும். ஒருவேளை நீங்கள் ஃபுல்ஃபில்டாக ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கீங்கன்னா எதுக்கு ஜெபம் பண்ணணும்? அவசியம் இல்லையே. வருமா இல்லையா? என் வீட்டில் கஷ்டமே இல்லைங்க அம்மா மாதிரி. எல்லா வீட்லேயும் கஷ்டம் இருக்குது, அதே ஒரு விஷயம் நான் சொல்ல விரும்பல. வீட்டில் பிரச்சனையே இல்லை, ஜெபம் பண்ணணும்னு தோணுமா தோணாதா? என்னத்துக்கு ஜெபம் பண்ண? கேட்குறதுக்கு ஒன்றுமே இல்லையே பாயிண்ட்டு, அப்படி தானே இருக்கும். ஆனால் உண்மையிலே ஜெபம் அப்படி பண்ண சொல்லலை, அவரோடு பேசுவது, அப்பா பிள்ளை உறவு. அடுத்து உங்களை ஆசீர்வதிச்சு தேவன் என்ன பண்ணுறாரா, உங்களை அநேகருக்கு ஆசீர்வாதமாக மாற்றுறாரா. அப்பா நான் அடுத்து நான் என்ன பண்ணணும், அடுத்து நீங்கள் இந்த மாதிரி செய்யணும், அடுத்து உங்களை போல நான் என்ன பண்ணணும், அங்கே போவா இங்கே போவா, இதை செய்வா அதை செய்வா, இதுக்கு பேசிக்கிட்டே இருந்தால் தான் வரும். நிறைய பேர் ஜெபம்னாலே இந்த பிரச்சனை, கடன் பிரச்சனை முடிஞ்சிருச்சுப்பா, இனிமேல் ஜெபம் பண்ண என்ன, ஒரு 2 வாரம் சுற்றுவோம், அதுக்கடுத்து போவோம் சர்ச்சுக்கு, அதுக்கடுத்து புதுசாக பிரச்சனை வந்தால். பிரச்சனைக்காக தேவன்ட்ட வராதிங்க, அன்பின் உறவுக்காக தேவன்ட்ட வர்றது. ஒருவேளை எதை எடுத்தாலும் என் வீட்லேயும் பசங்க பாருங்கள், ஏதாவது ஒரு தேவைன்னா அவங்க போவோம், தேவைன்னா போகணும், தேவை முடிஞ்சவரையும். அதனால தான் நிறைய பேர் இந்த காலத்தில் மேரேஜ் ஆனோடனே அம்மா அப்பாவை கழட்டி விட்டுறாங்க. ஏன்னா தேவை தான் முடிஞ்சிருச்சுல, வளர்த்துட்டாங்க, படிக்க வச்சுட்டாங்க, ஆளாக்கிட்டாங்க, இனி என் காலில் நானே நிற்க முடியும், நீங்கள் தேவையில்லை போ, ஒன்று கூட இருந்தால் இரு, இல்லை ரொம்ப கஷ்டம் இந்த ஓல்டுகளெல்லாம் மெயின்டைன் பண்ணுற ஓல்டேஜ் ஹோமில் கொண்டு போய் சேரு, இல்லை நீ வீட்டிலே இருந்து எதாவது ஒன்று காசை அனுப்பிச்சி வச்சிடுறேன் அப்படின்னு. தேவைக்காக இருக்கிறவங்க அப்படி தான் இருப்பாங்க. ஆனால் அன்பு உறவுக்காக இருக்கிறவங்க என்றைக்குமே கூட இருப்பாங்க. அல்லேலூயா. அதனால தான் ஆரம்பத்துலேருந்து உங்களுக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும் இப்போ கூட உங்கள் பிள்ளை ரொம்ப பாசமாக அப்படியெல்லாம் பழகுதுன்னு நினைக்கிறீங்களே, நிறைய தேவைக்காகவே உட்காந்துட்டு இருக்கு. சரிதா, ஏதாச்சும் செய்யலைன்னா செஞ்சுட்டு போகிறாங்க. நீ குழந்தை கூட பாசமாக பழகுதுன்னா, ஐயோ அப்பப்போ ஊட்டி விட்றாங்க, பாலை கொடுக்குறாங்க, நம்மளை தூக்கி விட்றாங்க. நல்லா கொஞ்சம் நீங்கள் அவாய்ட் பண்ணி பாருங்கள், அப்போ தான் தெரியும் ஒரு கேரக்டர்ஸ்லாம் நிறைய பேரோடது. அப்போ உறவுக்காக இருக்கிற பிள்ளை கடைசி வரைக்கும் இருக்கும். தேவைக்காகன்னு இருக்கிற பிள்ளை தேவை முடிஞ்சோன்னு என்ன ஆயிரும்? நிறையா உலகத்தில் இன்றைக்கி நடந்துட்டு இருக்க விஷயம் அப்படி தான். ஏன்னா கடவுளே அப்படி தான் நினைக்கிறாங்க, எல்லாம் முடிஞ்சிருச்சா சரி ஆண்டவர் எதுக்கு வேண்டாம் அப்படின்னு. அதனால தான் என்றைக்குமே என்ன பண்ணக்கூடாது, நன்றி உள்ளம் நமக்கு ரொம்ப முக்கியம். நம்ம சபையில் என்றைக்கு அதனால தான் உங்களுக்கும் அவருக்கும் உள்ள உறவை பலப்படுத்துகிறோம். இங்கே எவ்வளோ பிரச்சனைகள் வந்தாலும் அந்த உறவை பலப்படுத்திட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு நாள் எனக்கு அப்பாட்ட பேசாமல் என்னால் இருக்க முடியலையே அப்படிங்கிற மாதிரி வரும். எத்தனை பேர் அந்த லெவலுக்கு இருக்கீங்க? மெசேஜை கேட்குறேன்னு சொல்கிறேன் இல்லையா? இப்போ இவங்ககிட்டலாம் கேட்டு பாருங்கள், இன்றைக்கி ஒரு 4-5 நாள் கேட்காம இருங்கன்னு அவங்களால இருக்க முடியாது. அவங்களால
ஏன்னா ஒரு மாதிரி ட்ரைனஸ் ஃபீல் பண்ணுவாங்க அவங்க. உண்மையிலே அவங்ககிட்ட கேட்டு பாருங்க, நான் சொல்கிறத விடுங்க, அவங்ககிட்டயே கேட்டு பாருங்க. அவங்க ட்ரைனஸ் ஃபீல் பண்ணுவாங்க. சம்திங் என்னமோ மாதிரி இருக்கே, சம்திங் ஏதோ மிஸ் ஆகுது என் லைஃப்பில், கண்டிப்பாக ஃபீல் பண்ணுவாங்களா இல்லையா? உண்மையாக இல்லையா? நான் சொல்கிறது உண்மையாக இல்லையா? ஏன்னா அதை அனுபவிச்சவங்களுக்கு தான் அது தெரியும். சாப்பிட்டு நல்லா ருசி பார்த்து லெக் பீஸை கடிச்சவனுக்கு தான் தெரியும் ஐயோ இல்லையேன்னு. ஆகவே நீங்களும் சீக்கிரமாக இந்த கூட்டணிக்கு வரும்படி உங்களை அழைக்கிறோம். ஹல்லேலூயா. தேவனுடைய வார்த்தையை கேட்கலாம் இருக்கலாம். இரவும் பகலும் அப்படியே வேதத்தில் தியானமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான். இப்படிங்க இரவும் பகலும் அதில் அப்படியே நீங்கள் அந்த ஒரு லவ் பொண்ணும் பையனும் பேசிக்கிட்டே இருக்கிறதுக்கு என்னங்க வேணும்? உங்களை அவ்வளோ உயிரை கொடுத்து லவ் பண்ணுற ஒரு தேவன் அவங்க கூட பேசுகிறதுக்கு என்ன டைமாக வேணும்? 10 நிமிஷம் 5 நிமிஷம் நீங்கள் அப்படி பேசி பாருங்கள், 24 மணி நேரம் பேசிக்கொண்டே இருக்கலாம். ஹல்லேலூயா. சரி, இன்றைக்கு நம்ம யாக்கோபுக்கு தேவன் ஒரு வாக்குத்தத்தம் கொடுக்குறாரு. அதை பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஏன்னா பெருக்கத்தை பற்றி பார்க்க எத்தனை பேர் நம்ம பெருகிறது நிறைய பேர் பிடிக்காது இந்த உலகத்தில் நினைக்கிறீங்க? கண்டிப்பாக பெருகிறது எல்லாருக்கும் பிடிக்குமா? நீங்கள் நல்லா இருக்கிறது என்ன கொஞ்சம் நல்லா இருப்போம் தெரியுது அப்படின்னு நினைப்பாங்க இல்லையா? அப்போ அது எதிர்ப்புகள் வருமா? உங்களை ஒரு அடி ஏறுனா 10 அடி இறக்க வைக்கிறதுக்கு தான் உலகத்தில் இருக்கவங்க இருக்காங்க. அப்போ இந்த எதிர்ப்பின் மத்தியில் நம்ம எப்படிங்க பெறுகிறது? நம்மளை கெடுக்க நினைக்கிற, நம்மளை நாசம் பண்ண நினைக்கிற அநேகர் இருக்காங்க. அப்படிப்பட்டவங்க மத்தியிலும் நீங்களாம் நல்லா தான் இருக்கு சிஸ்டர், ஆனால் என் குடும்ப சூழ்நிலை ஒருத்தனை உருப்பட விட மாட்டாங்க, என்னோட ஆஃபீஸ்லலாம் ஒருத்தனை அடுத்த என்னை மேல் ஸ்டெப்புக்கு வர விட மாட்டாங்க, என்னுடைய சொசைட்டி அப்படி நாளை மேலே ரொம்ப கஷ்டம் அப்படின்னு நினைக்கலாம். ஆனால் அப்படி எதிர்ப்பின் மத்தியிலும் தேவனுடைய ஆசீர்வாதம் மேலே இருக்கும்போது பெருக்கத்தின் தேவன் உங்களை பெருக செய்ய வல்லவருங்கிறத இன்னைக்கு பார்க்க போகிறோம். அதற்கு உதாரணமாக யாக்கோபுக்கு தேவன் ஒரு வாக்குத்தத்தங்களை கொடுக்குறாரு. 28:13-15 பாருங்க. அதற்கு மேலாக கர்த்தர் நின்று, நான் உன் தகப்பனாகிய ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனுமாகிய கர்த்தர், நீ படுத்திருக்கிற பூமியை உனக்கும் உன் சந்ததிக்கும் தருவேன். உன் சந்ததி பூமியின் தூளை போல் இருக்கும். நீ மேற்கேயும் கிழக்கேயும் வடக்கேயும் தெற்கேயும் பரம்புவாய். உனக்குள்ளும் உன் சந்ததிக்குள்ளும் பூமியின் வம்சங்கள் எல்லாம் ஆசிர்வதிக்கப்படும். நான் உன்னோடே இருந்து நீ போகிற இடத்திலெல்லாம் உன்னை காத்து இந்த தேசத்துக்கு உன்னை திரும்பி வர பண்ணுவேன். நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவது இல்லை என்றார். ஆமென். நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும். யாக்கோப்பை கூப்பிட்டு பர்சனலாக இது மாதிரி ஒவ்வொருத்தவங்களுக்கும் நிறைய தேவன் நம்மகிட்ட பேசுகிறாரு இல்லையா? சரி, இப்போ இவ்வளோ தூரம் சொன்னார். இப்போ அவருடைய வாழ்க்கையில் என்ன நடந்துச்சு உங்களுக்கே தெரியும். யாக்கோபு அப்படின்னாலே பேரே என்ன தான் சொன்னேன் நான்? எத்தன்னாலே ஏமாத்துக்காரன், சீட்டிங்கு, அந்த மாதிரி அதெல்லாம் நம்பவே முடியாதுப்பா அப்படிங்கிற மாதிரி தான் அவங்க அம்மா யாக்கோபுன்னு பேர் வச்சுருந்தாங்க. ஏன்னா அவனுடைய மூத்த அண்ணன் ஏசாவினுடைய ஆசீர்வாதத்தை இவர் என்ன பண்ணுறாரு? எடுத்துக்கிறார். அதனால் ஏசாவும் பயங்கர கோபம். அதனால இவர் என்ன பண்ணுறாரு? பயந்து தன் உயிருக்கு ஆபத்து வந்துருமோன்னு அவங்க அம்மா இருக்காங்க. அவங்க அம்மா பேர் என்ன? ஈசாக்குக்கும் ரெபேக்காவுக்கும் பிறந்தவர் தான் யாக்கோப் இல்லையா? ரெபேக்காவோட பிரதர் இருக்கார் ஒருத்தர். அவர் யார் தெரியுமா? அவர் தான் ரெபேக்காவில் ஈசாக்குக்கு பொண்ணு பார்த்து வழி அனுப்பும் போது கோடா கோடியாக பெருவாகலாம் சொல்லி ப்ளஷ் பண்ணி அனுப்புனாங்க. லாபான். சரிங்களா? யார்? லாபான். ஸோ நம்ம வீட்டிலே பாருங்கள், ஏதாவது பிரச்சனைனா உடனே எங்கள் வீட்டு சைடு போயிடுறா, எங்கள் அண்ணன் இருக்கார், என் தம்பி இருக்காருன்னு அனுப்பிச்சி விட்ற மாதிரி பெண்கள் அப்படி யோசிக்கிற மாதிரி அந்த அம்மாவும் ரெபேக்காலும் அவருக்கு ரொம்ப பெட்டு போல. அவங்க அம்மாவுக்கு செகண்ட் சன் ரொம்ப பெட்டாக இருக்கிறனால, நீ இங்கே இருந்தால் ஏசா உடனே கண்டிப்பாக ஏதாவது பண்ணிடுவான், அதனால் என்ன பண்ணு, நீ என்னுடைய பிரதர் வீட்டுக்கு போய் லாபான் வீட்டுக்கு போய் இரு அப்படி சொல்லிட்டு எல்லாத்தையும் கட்டி அனுப்பிச்சிடுறாங்க. இவர் போகணும், ஏன்னா உயிருக்கு பயம், இங்கே இருந்தால் கண்டிப்பாக அண்ணன் கொன்றுவான். ஏன்னா மூத்த பிள்ளைகளுக்கு தான் ஆசீர்வாதம் அந்த காலத்தில் சொந்தமாக இருந்தது. இப்படி நடந்துருச்சு. இப்போ போகிறாரு, ஏன்னா அவர் வாட்டில் போகணும். ஏன்னா அந்த இப்போ மாதிரி டக்குன்னு பஸ் ஏறணும் இல்லை ஃப்ளைட் ஏறணும், இப்போ இறங்க முடியுமா? இறங்க முடியாது. ஸோ அங்கே எவ்வளவோ டேஞ்சர்ஸ், ஏன்னா வழிப்போக்கர்கள் இருப்பாங்க, எவ்வளோ ஆபத்துகள் இருக்கும், மிருகங்கள் இருக்கும். அப்போ தான் ஃபஸ்ட் டைம் தேவனோடு பேச ஆரம்பிக்கிறாரு. அப்போ தேவன் அவரோடும் பேச ஆரம்பிக்கிறாரு. கவலைப்படாதப்பா, ஏன்னா நம்ம தப்பு பண்ணுறது சகஜம் தான், ஆனால் நம் தேவன் உண்மையுள்ளவராக இருக்கிறார். அவரை நோக்கி கூப்பிடுவர்களுக்கு அவர் பதில் தருகிறவராக இருக்கிறார் இல்லையா? அப்போ அவர் சொல்கிறாரு, உன்னுடைய தாத்தாக்கு தாத்தா ஆபிரகாம், எல்லாம் ஈசாக்கு, இது எல்லாம் அவங்க அப்பா எல்லாத்துக்கும் தேவன் யாரு? நான் தான். அவங்களோட பண்ணின உடன்படிக்கையை நான் உன் கூடயும் பண்ணுறேன், நான் உன்னை இப்படியெல்லாம் ஆசீர்வதிப்பேன் அப்படின்னு தேவன் அங்கே யாக்கோபோட என்ன பண்ணுறாரு? ஒரு கவர்னன்ட் மேக் பண்ணுறாரு, உடன்படிக்கை மேக் பண்ணுறாரு. அதான் சொல்கிறாரு, நீ படுத்திருக்கிற பூமியை உனக்கும் உன் சந்ததிக்கும் தருவேன். உன் சந்ததி பூமியின் தூளை போல் இருக்கும். நீ மேற்கேயும் கிழக்கேயும் வடக்கேயும் தெற்கேயும் பரம்புவ. அப்படின்னா 4 திசையும் வந்துடுது. இப்போ எல்லா பக்கமும் பரம்புவ. உனக்குள்ளும் உன் சந்ததிக்குள்ளும் பூமியில வம்சங்கள் எல்லாம்
இது எல்லாம் ஆபிரகாம்கிட்ட பேசுனது. ஆதியாகமம் 12 அப்படி நல்லா மேட்ச் ஆகுதா பார்த்தீங்களா? ஆபிரகாம்கிட்ட பேசினார் இல்லையா, உனக்குள் பூமியில வம்சங்களாம் ஆசீர்வதிக்கப்படும், அப்படியே வருது. நான் உன்னோட இருந்து நீ போகிற இடமெல்லாம் உன்னை காத்து. ஏன்னா செக்யூரிட்டி ப்ரொடெக்ஷனுங்கிறது தேவையான ஒன்று. இங்கேருந்து அவ்வளோ தூரம் போகணும், எவ்வளோ தூரம் நமக்கு பாதுகாப்பு தேவை இல்லையா? இன்றைக்கே லைஃப்பில் எவ்வளோ தேவைங்கும் போது கூட இருந்து உன்னை காத்து இந்த தேசத்துக்கு உன்னை திரும்பி வரப்பேணுவேன். அங்கே போய் நீ செய்ய வேண்டிய வேலை முடிச்சுட்டு மறுபடியும் நீ இங்கே வரணும். நான் உனக்கு சொன்னதை செய்யும்போது உன்னை கைவிடுவேன். சரி, நான் வர அங்கே போகிறாரு. மாமாட்ட போய் செட்டில் ஆகிறாரு. மாமாவோட 2 பொண்ணுங்க, அதில் 2 பொண்ணு, 2வது பொண்ணு மேலே இவருக்கு ரொம்ப ஒரு ஆசை இல்லையா? மூத்த பொண்ணு பேர் என்ன தெரியுமா? லேயாள். 2வது பொண்ணு பேர் ராகேல். சரி, ரேச்சல் அப்படின்னு சொல்லி இங்கிலீஷில் வரும். ஆனால் ராகேல் மேலே தான் இவருக்கு இன்ட்ரெஸ்ட்டு, அவங்களுக்கும் இருந்தது. பட் நம்ம மாமா வந்து கொஞ்சம் பயங்கரமான மாமாவாக இருக்கார். அவருக்கு 2 பொண்ணு இருக்குது. அதில் மூத்த பொண்ணு கொஞ்சம் கண்ணு வந்து கூச்சம் அப்படிங்கிற மாதிரியும் பைபிளில் போட்டிருக்கு. ஸோ மூத்த பொண்ணை வச்சுட்டா கல்யாணம் பண்ணக்கூடாது, இவளுக்கு தான் கொஞ்சம் கிரகியாக இருக்குது அப்படி சொல்லிட்டு, உனக்கு என் கூட இருந்து வேலை பாருப்பா, எல்லாம் என் கூட இருந்து செய்யி, நான் ஒரு டயத்தில் என் பொண்ணை கல்யாணம் பண்ணி வைக்கிறேன். இவரும் சரி சரி சரின்னு சொல்லணுமா? வாலிப பசங்களுக்கெல்லாம் இந்த மாதிரிலாம் நல்லா செய்கிறாங்க. நல்லா உட்காந்து என்ன சொன்னாலும் கேட்குறாங்க. என்ன சொன்ன, ஏன்னா அங்கே அவ்வளோ தூரம் பண்ணவர் இங்கே வந்து ஒரு வேலைக்காரனை விட 10 மடங்கு பயங்கரமாக வேலைலாம் பார்க்குறாரு. ஆடு மேய்க்கிற வேலை இந்த மாதிரி. ஏன்னா ஆடு மேய்க்கிற வேலை இந்த காலத்தில் நீங்கள் சாதாரணமாக நினைக்கலாம். அந்த காலத்தில் ஆடு மாடுகள்லாம் இருந்தால் பெரிய ப்ராப்பர்ட்டிஸ்க்குரிய ஓனர்ஸ் அவங்கெல்லாம் இல்லையா? வயல்வெளிகள் அதெல்லாம் இருந்ததுன்னா அந்த காலத்தில் அதுதான் ரொம்ப சொத்து. அப்படி இருக்கிறார். அதுக்கடுத்து இவர் கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு கடைசியில் யாரை கல்யாணம் பண்ணி வச்சிடுறாரு? மூத்த பொண்ணை கல்யாணம் பண்ணி வச்சிடுறாரு. அவங்களுக்கு கொஞ்சம் குழந்தை பாரு. ஏன்னா மாமா இப்படி பண்ணிட்டீங்களே, சரி இன்னும் கொஞ்ச நாள் வேலை பாரு, இன்னும் இத்தனை வருஷம் வேலை பாரு அப்படி சொல்லிட்டு மறுபடியும் வேலை பார்த்த பிறகு 2வது பொண்ணை கல்யாணம் பண்ணி வைக்கிறார். ஆனால் இந்த அம்மா கொஞ்சம் குழந்தை டிலே ஆகுது. அதெல்லாம் அந்த விஷயங்கள்லாம் உள்ள நீங்கள் பைபிள் படிக்கும்போது உங்களுக்கு தெரியும். இப்போ நம்ம என்ன மேட்ருக்கு வரோம் அப்படின்னா, இந்த மாதிரி மோசமான ஒரு மாமா. ஏன்னா கிட்டத்தட்ட யாக்கோபினுடைய சம்பளத்தை 10 முறை மாற்றினாராம். யாரு? இந்த லாபான். உங்கள்கிட்ட அது மாதிரி ஓனர்ஸ் யாராவது இருக்காங்களா? வேலை செய்கிற இடத்துல இந்த செய்கிறேன், இந்த உனக்கு அடுத்த மாதம் உனக்கு இன்க்ரிமெண்ட் போட்டுறேன், அடுத்த மாதம் உனக்கு ப்ரொமோஷன் கொடுத்துறேன் அப்படிலாம் சொல்லுவாங்க. ஆனால் நமக்கு மட்டும் ஒன்றும் நடக்க மாட்டேங்குதே அப்படின்னு நிறைய பேர் இருப்பீங்க. இப்படி நம்மளை பெருக விடாமல், நம்மளை வளர விடாமல், நம்மளை மேலே போக விடாமல் தடுக்கிற சக்திகள் 1000 இருக்கலாம். ஆனால் தேவன் யாக்கோப்புக்கு என்ன வாக்குத்தத்தத்தை கொடுத்துருக்காரு? இந்த 28ஆம் அதிகாரத்தில் நம்ம பார்த்தோம்ல, இப்போ 3 வசனங்கள், இப்படியெல்லாம் நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்கார். இப்போ தேவன் யாக்கோபிட்ட கனவுல பேசுகிறார். எப்பா ஒரு டைம் வந்துருச்சு, இப்போ 2 பேருக்குமே குழந்தைலாம் பிறந்துருச்சு. 2வது ஒய்ஃப் அவங்களுக்கு வந்து யோசேப்பும் பிறந்துட்டாங்க. சரிங்களா? இப்போ நீ கிளம்ப வேண்டிய டைம் வந்துருச்சு. நீ வந்து மறுபடியும் உன்னோட தேசத்துக்கு நீ கிளம்பி போ. எல்லாம் உன்னுடைய 2 மனைவிகள் எல்லாரையும் கூப்பிட்டுட்டு உனக்கு கொடுத்தெல்லாம் கிளம்பி போகணும். இப்போ அவங்க லாபானுக்கு வந்து என்ன மாதிரி உண்மையிலே சரின்னா அனுப்பணுமா இல்லையா? சரிப்பா இவ்வளோ இருந்த இவ்வளோ செஞ்ச கிளம்ப, உனக்கு டைம் வந்துருச்சு அப்படின்னு இவர் ஏன் அனுப்ப மாட்டேன்னு நினைக்கிறாரு அப்படிங்கிறதுக்கு ஒரு விஷயம் இருக்குது. 29ஆம் அதிகாரத்தில் 30ஆம் அதிகாரத்தில் 17 படிங்க. தேவன் லேயாளுக்கு செவி கொடுத்தார். அவள் கர்ப்பவதியாகி யாக்கோபுக்கு 5ஆம் குமாரனை பெற்றாள். இல்ல 25ல இருந்து படிங்க. ராகேல் யோசேப்பை பெற்ற பின் யாக்கோபு லாபானை நோக்கி, நான் என் ஸ்தானத்திற்கும் என் தேசத்திற்கும் போக என்னை அனுப்பிவிடும். நான் உமக்கு ஊழியம் செய்து சம்பாதித்த என் மனைவிகளையும் என் பிள்ளைகளையும் எனக்கு தாரும். நான் போவேன். நான் உம்மிடத்தில் சேவித்த சேவகத்தை நீர் அறிந்திருக்கிறீர் என்றான். அப்படியே கேட்கிறார், மாமா இந்த மாதிரி கிளம்புறோம், நீங்க எல்லாத்தையும் செட்டில் பண்ணி அனுப்பிச்சு விடுங்க அப்படின்னு. அப்பொழுது லாபான், உன் கண்களில் எனக்கு தயவு கிடைத்ததே ஆனால் நீ இரு. உன் நிமித்தம் கர்த்தர் என்னை ஆசீர்வதித்தார் என்று குறிப்பினால் அறிந்தேன். உன் சம்பளம் இன்னதென்று எனக்கு சொல், நான் அதை தருவேன் என்றான். எதுக்கு இவர் போக விட மாட்டேங்கிறாரு? அப்படின்னு குறிப்பினால் அறிஞ்சேன்னா, என்னோட எக்ஸ்பீரியன்ஸாக நான் பார்த்துட்டேன், நீ வந்த பிறதான்ப்பா எனக்கு நல்லா போகுது, அதனால கூட கொஞ்ச நாள் தயவுசெய்து இரு, நான் உனக்கு எவ்வளோ நாள் சம்பளம் உயர்த்தி இப்படி சொல்லணும் நீங்கள் வேலை பார்க்குற இடத்துல. ஹல்லேலூயா. உங்கள் மேலே ஆசீர்வாதம் இருக்கும்போது கண்டிப்பாக இப்படி சொல்ல வைப்பார். நீங்களே போனால் கூட பரவாயில்ல, முன்ன பின்ன பார்த்தரேன், என்னன்னு தெரில, இந்த பண்ணும் இந்த பயணம் வந்த பிறகு தான் கம்பெனியே கொஞ்சம் நல்லா இருக்குது அப்படின்னு கண்டிப்பாக தேவனை அறியாதவங்களுக்கு கூட தெரியும் உங்கள் மேலே ஆசீர்வாதங்கிற சக்தி இருக்குது, நீங்கள் பெருகக்கூடிய வல்லமை பெற்றவர்கள் என்று. அது நம்ம ஊரில் பார்த்து சொல்லுவாங்க, இவங்க ரொம்ப லக்கான கேர்ள், லக்கான பாய்ன்னு சொல்லலாம். ஆனால் உண்மையிலேயே நமக்கு தேவன் என்ன பண்ணியிருக்காரு? அவருடைய ஆசீர்வாதத்தை ஊற்றி இருக்கிறார். அப்போ இந்த மாதிரி சொல்கிறார். அதற்கு அவன், நான் உம்மை சேவித்த விதமும் உம்முடைய
மந்தை என்னிடத்தில் இருந்த விதமும் அறிந்திருக்கிறீர். அவர் சொல்றாரு, உங்களுக்கு எல்லாம் தெரியும், நான் வர்றதுக்கு முன்னாடி நீங்க எப்படி இருந்தீங்க, நான் உங்களுக்கு எவ்வளவு தூரம் கரெக்டா நான் வேலை பார்த்தேன். இவர் வந்து கரெக்டா வேலை பார்க்கறாரு. நான் வரும் முன்னே உமக்கு இருந்தது கொஞ்சம், நான் வந்த பின் கர்த்தர் உம்மை ஆசீர்வதித்தனால் அது மிகவும். பார்த்தீங்களா, நீங்கள் உங்கள் ஆசீர்வாதங்கிற சக்தியில் ஒரு இடத்துல போகும்போது அங்கே உங்களால் அவங்க ஆசீர்வதிக்கப்படுறாங்க. ஏன்னா உங்களுக்கு நல்லா அவங்க சம்பளம் கொடுக்கணும்னா அவங்க ஆசீர்வாதமாக இருக்கணும் இல்லையா, அதுக்காகவே மற்றவர்களை ஆசீர்வதிக்கிறார். ஹல்லேலூயா. அப்போ என்ன நடக்குது, இனி நான் என் குடும்பத்துக்கு சம்பாத்தியம் பண்ணுவது எப்பொழுது, நானும் என்னோட பர்சனை பார்க்கணும், நான் கிளம்புறேன் அப்படின்றாங்க. அதற்கு அவன், நான் உனக்கு என்ன தர வேண்டும் யாக்கோப்பு, நீர் எனக்கு ஒன்றும் தர வேண்டியதில்லை, நான் சொல்லுகிறபடி நீ எனக்கு செய்தால் உன்னுடைய மந்தையை திரும்ப மேய்த்து காப்பேன். சரி, இன்னும் கொஞ்ச நாள் இருக்கேன், பட் என்னுடையதுன்னு கொஞ்சம் ஒரு போர்ஷன்ஸ் பிரித்து கொடுத்துருங்க, அப்போனா எனக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும், இவ்வளோ நாள் வேலை பார்த்துருக்கேன், இவ்வளோ வச்சிருக்குப்பா அப்படின்னு சொல்கிறதுக்காவது இருக்கும். சரின்னு ஒரு கமிட்மெண்ட்டுக்கு வர்றாங்க. என்ன நடக்குது, நான் இன்றைக்கு போய் உடைய மந்தைகள் எல்லாம் பார்வையிட்டு அவைகளில் புள்ளியும் வரியும் கருப்பும் உள்ள செம்மறியாடுகளையும் வரியும் புள்ளியும் உள்ள வெள்ளாடுகளையும் பிரித்து விடுறார். அதாவது ஆடுகளில் டாட்ஸு வரி இதெல்லாம் இருக்குல்ல, ஒரு சில ஆடுகள் பிளெயினாக இருக்கும், ஒரு சில ஆடுகளில் மேலே சில பர்டன்ஸ் மாதிரி இருக்கும். இப்படி செம்மறி ஆடுகளையும் வெள்ளாடுகளை என்ன பண்ணுறாரு, பிரிக்கிறார். அந்த காலத்தில் இதானே தொழிலாக இருந்துச்சு. செம்மறி ஆடுனா ஷீப் அப்படின்னு சொல்லுவோம், வெள்ளாடுனா கோட்டுன்னு சொல்லுவோம் இல்லையா. இதெல்லாம் நான் பிரிச்சுடுறேன், அப்படிப்பட்டவைகள் இனி எனக்கு சம்பளமாக இருக்கட்டும். இனிமேல் அப்படியெல்லாம் எந்தெந்தெல்லாம் ஆடு இருக்கோ, எதெல்லாம் ஆடு குட்டி போடுதோ அதெல்லாம் எனக்கு என்ன பண்ணிடுங்க அடுத்து. ஏன்னா அந்த காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா காசு கொடுக்குறதெல்லாம் கிடையாது, பண்டமாற்று முறை மாதிரி, இவ்வளோ கொடுத்தா உனக்கு, இவ்வளோ கொடுத்தா எனக்கு. இனிமேல் அந்த மாதிரி ஆடு குட்டிகளெல்லாம் நீங்கள் எனக்கு பண்ணி கொடுத்துருங்க. அப்படியே இனிமேல் என் சம்பளமாக இருக்கிற இவற்றை நீர் பார்வையிடும் போது என் நீதி விளங்கும். புள்ளியும் வரியும் இல்லாத வெள்ளாடுகளும் கருப்பான செம்மறி ஆடுகளும் என் வசத்தில் இருந்தால் அவையெல்லாம் என்னால் திருடி கொள்ளப்பட்டவைகள் என்று எண்ணப்படும் என்றான். ஒருவேளை அப்படி பர்டன் இல்லாததை நான் வச்சுருந்தேன்னா நான் உங்கள்கிட்ட இருந்து எடுத்திருக்கேன்னு அர்த்தம். அதனால நான் ஒருவேளை தப்பாக செஞ்சுருக்கேன்னு அர்த்தம். இதை வச்சு நீங்கள் புரிஞ்சுக்கலாம். ஏன்னா இயற்கையான ஒன்று, ஒரு ஆடு ஒரு மாடோ இல்லை ஒரு நாய் இந்த கலரில் பிறக்கணும் அப்படிங்கிறது வந்து, இப்போ ஒரு அம்மா அப்பா ஒரு விலங்கு ஒரு மாதிரி இருக்கலாம், ஆனால் குட்டி வந்து அம்மா மாதிரி இருக்கலாம் அப்பா மாதிரி இருக்கலாம், இல்லை ரெண்டும் கலந்து கூட வரலாம். இதெல்லாம் வந்து இயற்கையான. இப்போ குழந்தையே வீட்டில் பறக்குது, அம்மா மாதிரி அப்படியே அச்சுரிச்சமாக இருக்கும் சில குழந்தை, சில நேரம் அப்பா மாதிரி அச்சுரிச்சமாக இருக்கும், சில நேரம் ரெண்டும் மிக்ஸ் ஆகி கூட இருக்குமா இல்லையா. இதெல்லாம் அந்த டிஎன்ஏ உள்ள அந்த ஜீனுக்குள்ளே வேலை பார்க்குற ஒன்று, இது நம்மளால் செய்ய முடிகிற ஒன்று இல்லை. ஆகவே சொல்கிறாரு, அடுத்து என்ன மாதிரி குட்டி ஆடு போடலாம், ஒருவேளை பிளாக்காக கூட போடலாம், உங்கள் சைடு இன்க்ரீஸ் ஆகலாம். ஒருவேளை பர்டன்ஸ் இப்படி நான் பிரித்து வச்சுருக்கேன் பார்த்தீங்களா, யாக்கோப்புக்கு எப்படி பிரித்து வச்சுருக்காரு, புள்ளி வரி இந்த மாதிரி பிரித்து இப்படி போட்டால் அது எனக்கு. இது யார் தான் பார்த்து முடிவு பண்ணணும், ஏன்னா இயற்கையான ஒன்று யாரால மாற்ற முடியுமா. அப்போ ஆண்டவர் இப்படி செய்யட்டும் அப்படின்னு சொல்லி முடிச்சிடுறாங்க. அதற்கு லாபம், நீ சொன்னபடி ஆகட்டும், ஏன்னா அவரும் பயங்கரமான ஆள், இப்படி பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லி அவர் ரெடி. அந்நாளிலே கலப்பு நிறமும் வரியும் உள்ள வெள்ளாட்டுக்கடாக்களையும் புள்ளியும் உள்ள வரியும் உள்ள வெள்ளாட்டுக்கடாக்களை அவற்றையும் சற்று வெண்மையும் கருமையும் உள்ள செம்மறியாடுகளை அவையும் பிரித்து தன் குமாரிடத்தில் ஒப்புவித்து தனக்கும் யாக்கோபுக்கும் இடையிலே 3 நாள் பிரயாண தூரத்தில் இருக்கும்படி வைத்தான். 2 பேருக்கும் நடுவில் ஒரு இடத்துல காமனாக வச்சு எதோட மிக்ஸ் ஆகிடக்கூடாது, கன்ஃபியூஸ் வந்துடக்கூடாதுன்னு சொல்லி எல்லா செட்டில்மெண்ட்டும் பண்ணுறாங்க. லாபானுடைய மற்ற ஆடுகளை யாக்கோப்பு மேய்த்தான். மறுபடியும் பழைய மாதிரி வேலை ஆரம்பிக்குது. பின்பு யாக்கோப்பு பச்சையாக இருக்கிற புன்னை வாதுமை அருமோன் என்னும் மரங்களின் கொப்புகளை வெட்டி இடையிடையே வெண்மை தோன்றும்படி பட்டையை உரித்து தான் உரித்த கொப்புகளை ஆடுகள் தண்ணீர் குடிக்க வரும் கால்வாய்களிலும் தொட்டிகளிலும் ஆடுகளுக்கு எதிராக போட்டு வைப்பான். ஆடுகள் தண்ணீர் குடிக்க விடும்போது பொழிவதுண்டு. ஆடுகள் அந்த கொப்புகளுக்கு முன்பாக பொழிந்தபடியால் அவைகள் கலப்பு நிறம் உள்ளதும் புள்ளியும் உள்ளதும் வரியும் உள்ளதுமான குட்டிகளை போட்டது. ஆடுகள்லாம் பார்த்தீங்கன்னா அது இனப்பெருக்கம் பண்ணுற ஒரு நேரம், அந்த தண்ணி குடிக்க வரும்போது ஒன்றுக்கொன்று சேர்ந்து குட்டிகளை போடும் போது இவர் என்ன பண்ணிக்கிறார், இந்த மாதிரி சில ட்ரீஸில் இருந்து கிளைகளெல்லாம் எடுத்து அங்கங்கே அதனுடைய இதிலலாம் வந்து ஒயிட்டாக பேச்சஸ் வர்ற மாதிரி பண்ணி அதை அவங்க முன்னாடி போட்டு வைக்கிறாரு. இது என்ன ஒரு கால்குலேஷனுங்கிறது பைபிள் ஸ்காலர்ஸும் தெரியலன்றாங்க. ஆனால் ஏதோ விதத்தில் அவர் என்ன பண்ணுறாரு, சில விஷயங்கள் விவசாயத்தில் இந்த மாதிரி மெத்தட்ஸ்லாம் இருக்கா அப்படிலாம் நமக்கு தெரியல, பட் பண்ணுறாரு. எல்லாத்துக்கும் மேலே இங்கே தேவன் அவரை ஆசீர்வதிச்சிருக்கிறாரு அப்படிங்கிறதுக்கு 31ஆம் அதிகாரத்தில் இங்கே ஒரு விஷயம் நடக்குது. அப்போ அதை காமிச்சிட்டு இங்கே வர விரும்புகிறேன். பாருங்கள், இங்கே இப்படி நடக்க ஆரம்பித்தோன்னையும் இது ஆடுகள்லாம் என்னதான் மோஸ்ட்லி குட்டிகளை போடுது, பர்டன்ஸ் எது யாக்கோப்புக்கு பிரித்து கொடுத்தாங்களோ புள்ளி வரி கலப்புள்ளது இந்த மாதிரி குட்டிகளாக போட ஆரம்பிக்குது. எப்படிங்க இப்படி நடந்துச்சு, எப்படி இவருக்கு திடீர்னு இந்த மாதிரி ஐடியா வந்துச்சு, எப்படி இப்படி செஞ்சார், எந்த மாதிரி மெத்தடு, இதெல்லாம் நீங்கள் யோசிக்கலாம். 31ஆம் அதிகாரத்தில் இங்கே பாருங்கள்,
அந்த சில வசனங்களை வாசிட்டு அதுக்கடுத்து அங்கே போகிறோம். லாபானுடைய குமாரர், எங்கள் தகப்பனுக்கு உண்டானவைகள் யாவையும் யாக்கோப்பு எடுத்துக்கொண்டான் என்றும் எங்கள் தகப்பனுடைய பொருளினால் இந்த செல்வத்தை எல்லாம் அடைந்தான் என்றும் சொன்ன வார்த்தைகளை யாக்கோப்பு கேட்டான். அதாவது இவங்களுக்குள்ள ரொம்ப ஒரு காம்படிஷன் வந்துருச்சு. ஏன்னா அடுத்து ஆடு போடுற குட்டியெல்லாம் எப்படி தான் போடுது. யாக்கோப்புக்கு ஒரு பேட்டர்ன் பிரித்து கொடுத்தாங்க இல்லையா, புள்ளி வரி கலப்பும் உள்ளது. போடுற குட்டியெல்லாம் அப்படி தான் போடுது. அப்போ யார் சைடு அதிகமாகிட்டு போகுது? இந்த போட போட இந்த போட்டுருச்சா அடுத்து எனக்கு சொந்தம், அது போட்டுருச்சா இது எனக்கு சொந்தம், இது போட்டுருச்சா எனக்கு சொந்தங்கிற மாதிரி போகுது. இப்போ இந்த பக்கம் ஆத்திர வருமா வராதா, என்னடா நடக்குதுங்க அப்படிங்கிற மாதிரி இவருக்கு ஒரே டென்ஷன். லாபானுடைய பசங்கள்லாம் இருப்பாங்கல்ல, என்ன நீ எல்லாம் எங்கள் அப்பாவோடது நீ எடுத்துகிட்டு இப்படி பண்ணிகிட்டு இருக்கேன்னு அவங்களுக்குள்ள தேவையில்லாமல் பிரச்சனைகள் வருது. அப்போ யாக்கோப்பு லாபானை பார்க்குறான். அவருக்கும் டென்ஷன் முதல்ல மாதிரி இல்லை. ஒரு ஃபேஸில் பார்த்தாலே தெரியும். அதான் அவர் சொல்கிறாரு, லாபானின் முகத்தை யாக்கோப்பு பார்த்தபோது நேற்று முந்தைய நாள் இருந்தது போல் இராமல் வேறுபட்டு இருக்க கண்டான். கர்த்தர் யாக்கோப்பை நோக்கி, இந்த மத்தியில் கர்த்தர் யாக்கோப்போட பேசுகிறத, உன் பிதாக்களுடைய தேசத்திற்கும் உன் இனத்தாரிடத்திற்கும் நீ திரும்பி போ, நான் உன்னோட கூட இருப்பேன். அப்போ யாக்கோப்பு 2 ஒய்ஃபையும் அழைக்கிறார், ராகேலையும் லேயாலையும் அழைச்சி மந்தையெல்லாம் பாருங்க காமிச்சு, உங்கள் தகப்பனுடைய முகம் நேற்று இருந்தது போல் எனக்கு இருக்கலை, ஆனாலும் என்னுடைய தகப்பனுடைய தேவன் என்னோட கூட இருக்கிறார். என்னால் இயன்ற மட்டும் நான் உங்கள் தகப்பனுக்கு ஊழியம் செய்தேன், நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். உங்கள் தகப்பனோ என்னை வஞ்சித்து என் சம்பளத்தை 10 முறை மாற்றினான், ஆனாலும் அவன் எனக்கு தீங்கு செய்ய தேவன் அவனுக்கு இடம் கொடுக்க புள்ளியுள்ளவைகள் உன் சம்பளமாக இருக்கும் என்று அவன் சொன்னபோது, ஆடுகள் எல்லாம் புள்ளியுள்ள குட்டிகளை போட்டது. கலப்பு நிறமானவைகள் உன் சம்பளமாக இருக்கும் என்று அவன் சொன்னபோது, ஆடுகள் எல்லாம் கலப்பு நிற குட்டிகளை போட்டது. இவ்விதமாய் தேவன் உங்கள் தகப்பனுடைய ஆடுகளை எடுத்து எனக்கு தந்தார். ஆடுகள் பொழியும் காலத்திலே நான் கண்ட சொப்பனத்தில், இங்கே தான் அவர் சொல்றாரு, ஒரு ட்ரீம் பார்க்குறேன், ஒரு சொப்பனம் பார்த்தேன். தேவன் இவருக்கு நிறைய விஷயத்த காமிச்சிருக்காரு. என்ன காமிச்சிருக்காரு பாருங்க, ஆடுகளுடைய பொழியும் கடாக்கள் கலப்பு நிறமும் புள்ளியும் வரியும் உள்ளவைகளாக இருக்க கண்டேன். தேவன் ஏன்னா மோஸ்ட்லி அந்த ஃபீமேல் அது கருவை சுமக்கும், மேல் தான் பாருங்க கருவி கொடுக்கக்கூடிய ஒன்றாக இருக்கும். அப்போ கடா தான் பார்த்தீங்கன்னா எந்த மாதிரி இருந்தால் அது மோஸ்ட்லி குட்டி அப்படி இருக்குங்கிற மாதிரி இருக்குது. அப்போ தேவன் காமிக்கிறாரு, ஆண் எப்படி தான் இருந்திருக்கு, கடாக்கள் ஃபுல்லாகவே கலப்பு நிறமும் புள்ளியும் வரிமுலைவாக இருக்க கண்டேன். அன்றியும் தேவதூதன் ஒருவன் சொப்பனத்தில் யாக்கோபே என்றான். இதோ இருக்கிறேன் என்றான். அப்பொழுது அவர், உன் கண்களை ஏறெடுத்துப்பார், ஆடுகளோடு பொழியும் கடாக்கள் எல்லாம் கலப்பு நிறமும் புள்ளியும் வரிமுலைவாக இருக்கிறது. லாபான் உனக்கு செய்கிற யாவையும் கண்டேன். இங்கே லாபான் ஒரு பக்கம் அடுத்தட இந்த பேட்டனை மாற்றுவோன்றாரு. தேவன் பார்க்குறாரு, அந்த மாதிரி பண்ண வச்சுட்டு குட்டியெல்லாம் அப்படி போட்டுருது. அடுத்து லாபான் இல்லை இனிமேல் இந்த மாதிரி பேட்டன் தான்றாரு. தேவன் அங்கே பாரு, இந்த மாதிரி இணைய வச்சுட்டு இனிமேல் குட்டிங்க இப்படின்னு. யார் சார்பில் யார் வேலை பார்க்குறா? யாக்கோபுக்காக தேவன் வேலை பார்க்குறாரு. இப்படி ஒரு மேஜிக் எங்கே பார்க்க முடியுமா? ஏன்னா நான் சொன்னேன், இதெல்லாம் இயற்கை. இயற்கையை மாற்ற மனுஷனால கூடாது. அவர் சில குச்சிகளை போட்டு வச்சாரு செஞ்சான்றாங்க, அதனால ஆச்சா இல்லையான்னு தெரியல. ஆனால் இங்கே டீட்டெயிலாக அவருக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு தன் மனைவிகள்கிட்ட. தேவன் ஏற்கனவே எனக்கு சொப்பனத்தில் காமிச்சாரு, உங்கள் அப்பா எப்படியெல்லாம் மாத்துறாரோ அதுக்கேற்றபடி எனக்கு பிறக்கும்படி தேவன் அங்கே அக்கா என்ன பண்ணிட்டு இருக்காரு, வேலையை மாற்றிட்டு இருக்காரு. ஏன்னா உனக்கு எதிராக வருகிறது அவருக்கு எதிராக வர்ற மாதிரி. அவர் சொல்கிறாரு, லாபான் பண்ணுறதெல்லாம் நான் பார்த்துட்டு தான் இருக்கேன். அப்போ இன்னைக்கு பாருங்க, உங்களுக்கு எதிராக நடக்கிறதெல்லாம் அவர் பார்த்துட்டு இருக்காரு. பக்கத்தில் உங்களை பார்த்து சொல்லுங்க, உங்களுக்கு பண்றதெல்லாம் உங்களை விட தேவனுக்கு தெரியும். உங்களுக்கு எதிரானவைகளை எல்லாம் வாய்க்காமல் போக அவர் வேலை பார்த்துட்டு இருக்காரு. ஹல்லேலூயா. நமக்கு கூட கொஞ்சம் தான் தெரியும். 4 பேர் எதிர்க்கிறாங்க, உங்களை எத்தனை பேர் எதிர்க்கிறாங்க, என்னென்ன மனசுல நினைச்சிருக்காங்க, எப்படியெல்லாம் கீழே கவிழ்க்க பார்க்குறாங்கன்னு தேவன் அறிவார். அதை அப்படியே ஆப்போசிட்டாக திருப்புற மாதிரி அங்கே வேலை நடக்குது. இது இயற்கை. இயற்கை இப்படி மாற்ற முடியுமாங்க? சொல்லுங்க, இயற்கை எப்படி மாற்ற முடியுமா? மாற்ற முடியும். ஆனால் தேவனால முடியும். ஏன்னா அவர் தான் எல்லாவற்றையும் படைத்தவர் இல்லையா? இப்போ உங்களுக்காக எத்தனாலும் செய்ய வல்லவராக இருக்கிறார். அப்போ இங்கே மறுபடியும் வாங்க 30ஆம் அதிகாரத்துக்கு. 39 ஆடுகள் அந்த கொப்புகளுக்கு முன்பாக பொழிந்தபடியால் அவைகள் கலப்பு நிறமுள்ளதும் புள்ளியும் வரியுமுள்ளதுமான குட்டிகளை போட்டது. அந்த ஆட்டு குட்டிகளை ஒருவேளை இந்த மாதிரி இந்த ஸ்டிக்ஸ் எல்லாம் போட்டு இப்படி கொப்புகளெல்லாம் போடுறது கூட மேபி தேவன் ஐடியா கொடுத்தாரான்னு தெரில. நான் அது ஒரு மேபி அவர் கொடுத்த ஐடியாவும் பார்க்குறேன். அப்போ நீங்கள் அந்த இடத்துல உங்கள் ஆஃபீஸ்லையோ உங்களுடைய எந்த ஃபீல்ட்லையோ உங்கள் பொருளாதாரத்துலையோ உங்கள் பிஸ்னஸ்லையோ இல்லை ஊழியத்தில் எதுலனாலும் நீங்கள் ஜெயிக்க அவரே உங்களுக்கு ஆலோசனை தருவார். அவரே உங்களுக்கு ஞானத்தை தருவார். அவரே உங்களுக்கு எல்லாவற்றையும் தந்து அதில் சூப்பர் நேச்சுரல் பெருக்கத்தை கொண்டு வருவார்.
இது எதுனால இப்போ வரைக்கும் கண்டுபிடிக்க முடியலையா? எந்த உலகத்தில் யாருனாலும் எப்படி இப்படி குச்சியை போட்டால் இப்படி வருது, எந்த பெரிய விவசாயத்தில் இருக்கிற எக்ஸலண்ட்டானவங்களுக்காலும் பெருசாக கண்டுபிடிக்க முடியலையா? ஆனால் தேவன் கொடுத்துருக்கிற ஐடியாவாக இருக்கலாம், அது அப்படியே நடக்குது. அதனால தான் தேவனோட டெய்லி பேசுவது, வார்த்தைகளை கேட்பது முக்கியமா இல்லையா? கேட்டால் தானே இப்படி ஐடியா கிடைக்கும். இந்த ஐடியா கிடைச்சா தானே நீங்கள் லைஃப்பில் முன்னேற முடியும். ஆமாவா இல்லையா? ஏன்னா தேவனும் யாக்கோப்பும் பேசிக்கிட்டு இருக்காங்க. அதனால தான் பேசுங்க, வார்த்தைகளை கேளுங்க, ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு சொல்றது. நான் எதுவுமே பண்ண மாட்டேன், கோடையா எப்படி பெறுகிறது? வசனத்தை வாக்குத்தத்தத்தை கொடுத்தாருன்னா அதை நிறைவேற்றி நீங்கள் அதை சுதந்திரிக்க அவர் ஐடியாஸையும் கொடுப்பாரு, ஆலோசனையும் கொடுப்பாரு, வழிகளையும் தருது. அப்போ அவர் கையை எப்படி தொடர்ந்து போனா தானே நம்ம கொடுத்துட்டீங்களா ஆண்டவர் அப்படியே உட்காந்துக்கிறேன்னு உட்காந்துருந்தா பாதி வெளியில் உட்காந்துருக்க வேண்டியதான். ஆகவே யாக்கோப்பு பேசுகிற மாதிரி நீங்கள் என்ன பண்ணணும்? பேசணும். உங்களை ஒன்றுமே இல்லாமல் அந்த இடத்துல நிப்பாட்டி உங்களை கெடுக்க நினைக்கிற விஷயங்களாக இருந்தால் கூட அதன் மத்தியில், அதனால தான் லாபானுக்கு தெரியும் இவன்கிட்ட ஏதோ ஒரு பவர் இருக்குது, இவன்கிட்ட சக்தி இருக்குது, இவன் வந்த பிறகு தான் நம்மளே நல்லா இருக்கும். அப்போ இங்கே நடந்த அந்த ஆட்டுக்குட்டிகளை 40 பாருங்க, யாக்கோப்பு பிரித்து கொண்டு ஆடுகளை லாபானுடைய மந்தையில் இருக்கும் கலப்பு நிறமானவைகளுக்கும் கருப்பானவைகளுக்கும் எதிராக நிறுத்தி தன் ஆடுகளை லாபானுடைய மந்தையோடு சேர்க்காமல் தனிப்புறமாக வைத்துக் கொள்வான். பலத்த ஆடுகள். இதுல இன்னொரு விஷயம், இங்க ஒரு பாயிண்ட். இப்ப ஃபர்ஸ்ட் பாயிண்ட் நான் சொன்னேன், கனவுல ஏற்கனவே தேவன் அவரோட பேசிட்டாரு. அவரோட இன்ஸ்ட்ரக்ஷன் ஒன்று, முக்கியமான இன்ஸ்ட்ரக்ஷன், இங்க இருக்காத, டைம் முடிஞ்சிருச்சு, நம்ம போக வேண்டிய நேரம் வந்துருச்சு, அதுக்காக தான் ஏற்பாடுகள் நடக்குது. அப்ப தேவனுடைய வார்த்தையை கேட்டு அவர் ஒபே பண்றாருங்கிறதே மறந்துடக்கூடாது. தன்னுடைய செல்ஃபிஷ்னஸ்க்காக மட்டும் கிடையாது, சொன்னபடி தன்னுடைய சொந்த தேசத்துக்கு போகணும், அதுக்காக தான் இந்த விஷயங்கள்லாம் நடக்குது. செகண்ட் திங், சொப்பனத்தில் பேசி இவ்வளோ விஷயத்தையும் தேவன் காமிச்சார். உனக்கு இப்படி தான் நடக்கும் போது தேவன் உனக்காக செய்கிறாரு, உனக்கு எதிரானவனா தேவன் பார்த்துட்டு இருக்காருன்னு. அதுக்கான செகண்ட் திங் ஐடியாவை அவர் கொடுத்து இந்த ஸ்டிக்ஸ் எல்லாம் போடுறாங்க. மூணாவது பாருங்க, இதில் தான் அதிகமான சூப்பரான ஒரு பிளெஸிங் இருக்கு. 41 பாருங்க, பலத்தாடுகள் பொழியும் போது அந்த கொப்புகளுக்கு எதிரே பொழியும்படி யாக்கோப்பு அவைகளை அந்த ஆடுகளின் கண்களுக்கு முன்பாக கால்வாயிலே போட்டு வைப்பான். பலவீன மாடுகள் பொழியும் போது அவைகளை போடாமல் இருப்பான். அப்படின்னா என்ன ரிசல்ட் வரும்? இவனுக்கு பிறக்கிறதெல்லாம், யாக்கோப்புக்கு குட்டி போட்டு வர்றதெல்லாம் பயங்கரமான ஸ்ட்ரென்த்தான ஆடுகள். ஏன்னா பலமுள்ள ஆடுகள் வரும்போது இந்த மாதிரி மெத்தடை அவர் ஃபாலோ பண்றது, பலவீனமா இருக்கும் போது மெத்தடை விட்டுறது. அப்ப பலவீனமானதெல்லாம் மோஸ்ட்லி எங்கிட்டு போயிருது? எல்லாம் சப்ப வீக்னஸ் இந்த மாதிரி இருக்கலாம். இங்கிட்டு வந்து வெயிட்டா நல்ல ஹெவியா ஃபுல் க்ரோத்தில் நல்ல பெஸ்டான ஆடுகளை இங்கே வர்க்குது. ஹல்லேலூயா. தேவன் உங்களுக்கு எது கொடுத்தாலும் பெஸ்ட்டாக கொடுப்பாரு. ஹல்லேலூயா. எல்லாத்தையும் பெஸ்ட்டாக சொந்தரிக்கும்படி செய்வார். அதான் போட்டிருக்கு பாருங்க, பலவீனமானவைகள் பொழியும் போது அவைகளை போடாமல் இருப்பான். இதனால் பலவீனமானவைகள் லாபானையும் பலமுள்ளவைகள் யாக்கோப்பையும், சொல்லுங்க, பலவீனமானவைகள்லாம் எதிரி சைடு போகுது, பலமுள்ளவைகள்லாம் ஏன்ட்ட வரப்போகுது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? தேவன் பாருங்க, நம்மெல்லாம் நினைக்கிறோம் சில நேரங்கள், ஐயோ அப்படி அட்டு மந்த மாதிரி கூட்டம் அங்கே போதே இங்கே போதேன்னு. பெஸ்ட்டை தான் நம்மகிட்ட எப்பயுமே தேவன் கொடுப்பார். எது கொடுத்தாலும் தேவன் பெஸ்ட்டாக கொடுப்பாரு. அந்த கொஞ்சத்தை வச்சே நீங்கள் சூப்பராக வந்துடலாம். இங்கே பாருங்க, பலவீனமானவைகள் லாபானையும் பலமுள்ளவைகள் யாக்கோப்பையும் இவ்விதமாக இந்த புருஷன் மிகவும் விருத்தி அடைந்து, இவ்விதமாக யாக்கோப்பு மிகவும் திரளான ஆடுகளும் வேலைக்காரிகளும் வேலைக்காரரும் ஒட்டகங்களும் கழுதைகளும் உடையவனானான். அந்த காலத்தில் இதெல்லாம் வந்து பயங்கரமான, ஊரில் டாட்டா பிர்லா அம்பானின்னு சொல்கிற அளவுக்கு அவங்களெல்லாம் விட பயங்கர க்ரோத் இஸ்ரேலில். இந்த இடத்துல இந்த சென்டென்ஸ் எப்படி வருதுன்னா, இந்த ஒரு பெரிய பாம் பிளாஸ்டான எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஆசீர்வாதம் அப்படி வெட்டிச்சு செதற அளவுக்கு பெருகுனானோ. ஹல்லேலூயா. ஒன்றுமே இல்லாமல் வெறுங்கையா போனவன். அதனால தான் பல பரிவாரங்களோட ரிட்டர்ன் வர்றாரு. பாடணுமா? அதனால தான் பல பரிவாரங்களோட பாருங்க, ஒன்றுமே இல்லாமல் வெறும் கோலும் கையுமா பிழைக்க சென்றவன இருக்கலே பயங்கரமா இங்கே போட்டிருக்கு பாருங்க, மிகவும் விருத்தி அடைந்து. எல்லாரும் சொல்லுங்க, மிகவும் விருத்தி அடைந்து. நல்லா அதை யார் விசுவாசம் சொல்றாங்களோ அவங்க மிகவும் விருத்தி அடைவாங்க. மிகவும் விருத்தி அடைந்து. விருத்தினாலே என்ன? மிகவும் விருத்தி அடைந்து அப்படின்னா என்ன? எக்ஸ்ட்ரீமான growth, எக்ஸ்ட்ரீமான அபாண்டன்டான ஒரு வளர்ச்சி, ஒரு நிறைவு. அதுதான் கோடா கூட்டியா பெருகு. அதான் சொல்கிறாங்களே, பாம் பிளாஸ்டான எப்படி ஆகுமோ அந்த அளவுக்கு லைஃப்பில் பொருளாதாரத்தில் பயங்கரமாக ஹைப்பில் போயிட்டாரு. அதனால திரளான ஆடுகள். கவுன்சிலாம் நமக்கு போடலை, நம்மளே இமேஜின் பண்ணிக்கிறணும். வேலைக்காரி, வேலைக்காரர், ஒட்டகங்கள், கழுதைகள் உடையவனானா. எல்லா காரு பங்களா எல்லாம் வந்து ஒன்றுமே இல்லாமல் இப்போ ஆண்டாட்டு வந்திருக்கீங்களா, அவங்களை இப்படியாக இருக்கும்படி ஆசீர்வதிப்பார்.
இவன் வேற எதுவுமே செய்யலை, அவர் பேசி சொன்னதை அப்படியே ஒபே பண்ணி செய்கிறான். அதுதான் நீங்கள் செய்ய வேண்டிய ஒன்று. அவ்வளோதானே நடந்துச்சு. அவரை நம்புகிறாரு, அவரே நம்புகிறாரு, அவர் சொல்கிறத கேட்குறாரு, அதை செய்கிறாரு. அப்போ பெருக்கம் வருகிறது. வேறு ஒன்றும் உட்காந்துக்கிட்டு அதை இதை செய்யணும்னு சொல்லிட்டு ஃபேக்காக அதுவும் செய்யலை. அதே போல் நீங்களும் இன்றைக்கு தேவனோட வார்த்தையை கேட்டு அவர் சொல்கிறத மாத்திரம் செய்யுங்க, உங்களுக்கு கூடிய பெருக்கம் வரும். அப்போ என்ன நடக்குது? 32 இவ்வளோ தூரம் தன்னை ஆசீர்வதித்த தேவனுக்கு ஒரு பலிபீடம் கெட்டுறார். 32 லாஸ்ட்டில் பாருங்கள். அதாவது இப்போ இன்னொரு பிரச்சனை வேறு இருக்குது, அதையும் முடிக்க வைக்கணும். எங்கே இப்போ ரிட்டன் நம்ம சொந்த தேசத்துக்கு போனாங்க, யார் உட்காந்துருக்கா? ஏசாண்ண உட்காந்துருக்காரு. இவ்வளோ வருஷம் கழிச்சா அந்த பகை விடுமா? அப்போ இவருக்கு என்னதான் இருந்தாலும் ஒரு பயம், ஆண்டவரே நான் போகிறேன், ஆனால் ஏசா என்னை கண்டிப்பாக விட மாட்டான், அதனால் ஏதாவது ஒன்று பண்ணுங்கன்னா அது ஒரு நியாயமான கவலை தானே, தப்பு பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஏசாவின் கண்ணிலும் தேவன் தயவு காண்பிக்கிறார். சரின்னு சொல்லி அவனும் வரான், பயங்கரமாக வரான். ஆனால் பார்த்தோன்னே என்னன்னு தெரில, எதிரானவைகள் கூட உங்களோட சமரசம் பண்ணும்படி தேவன் செய்வார். ஹல்லேலூயா. அப்போ அவங்களுக்குள்ள ஒரு பிரித்து, சரி இந்த என்னோட போர்ஷன்ஸ் கொஞ்சம் நீ வச்சுக்கோ, அவன் கொண்டு வந்ததெல்லாம் இவனுக்கு கொடுத்து நானும் கொஞ்சம் தப்பு பண்ணிட்டேன். அதான் பாருங்கள், தப்பு பண்ணவங்க தேவனுக்குள்ளே வந்த பிறகு நீ என்னன்னாலும் பண்ண கிருபை இருக்குல்ல, நான் உன்னை அப்படி தப்பு பண்ணிட்டே இருன்னு சொல்கிறவர் இல்லை. இவன் தப்பு பண்ணவன் கூட மனம் மாறுறான். நான் செஞ்சது தப்பு தான், என் அண்ணனுக்கு விரோதமாக நான் அப்படி செஞ்சுருக்கக்கூடாது, சரி அவனுக்கு நான் இதெல்லாம் கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லி மாறுறான். நிறைய கழுத்து தான். அதுக்கடுத்து தான் யாக்கோபை தேவன் இனிமேல் இஸ்ரவேல் என்று அழைக்கப்படுவாயின்னு சொல்லி மாத்துறார். இனிமேல் உன் பேர் யாக்கோப் இல்லை. ஏன்னா அந்த பேரை கேட்கும் போதெல்லாம் நானே ஒரு எத்தேன். ஏன்னா அவங்க ஊரில் தானே மீனிங். நீ ஒரு ஏமாத்துக்காரன்னு சொன்னாலும் நீங்கள் ஏமாத்துக்காரனாவே இருப்பீங்க இல்லையா? உன் பேரை மாற்றணும். நீ இன்றையிலிருந்து எனக்குரியவர், நீ இன்றையிலிருந்து பிரின்ஸ் ஆஃப் காட் அப்படின்னு சொல்லி மாத்துறாரு. நீ தேவனோடும் மனிதர்களோடும் வாக்குவாதம் பண்ணி சண்டையிட்டு எல்லாத்தையும் நீ நிற்கிற, இதிலிருந்து நீ எனக்குரியவனா மாறுற. இப்போ எப்படி இருக்குது கேட்கும்போது? ஐ எம் a child of Godன்னு சொல்லும் போது நான் போய் தப்பான விஷயங்கள் செய்யணும்னு தோணுமா? சோனாது. அப்போ இன்றைக்கி தேவனுக்குள்ளே நம்ம வந்தால் கூட எவ்வளோ நம்மகிட்ட மைனஸ் இருந்தாலும் அதை மாற்றி அவரை போல வைப்பார். அப்போ கடைசி 32 லாஸ்டில் பாருங்கள், 18 33 அதுக்கடுத்து இந்த ஃபுல்லாக கான்வர்சேஷன் போகுது. 20 பாருங்கள், அங்கே ஒரு பலிபீடத்தை கட்டி அதற்கு ஏல் எலோஹே இஸ்ரவேல் என்று பெயரிட்டான். தேவன் என்னை சொன்னபடியே, அவர் 28ஆம் அதிகாரத்தில் சொன்னார்ல, படித்தோம் இல்லையா? என்ன சொன்னார்? நான் உனக்கு சொன்னதை செய்யும் உன்னை அவர் சொன்னதை செஞ்சிட்டாரு. இங்கே அதுக்காக என்ன சொல்கிறாரு? பலிபீடத்தை கட்டி அவருக்கு நன்றி செலுத்தி, ஏல் எலோஹே, என்னை காண்கிற தேவன், என்னை காக்கிற தேவன், என்னை வெக்கப்படாமல் வைக்கிற தேவன், என்னை இல்லாமல் போனவனை பல பரிவாரங்களோடு வர செய்த தேவன் என்று சொல்லி ஏல் எலோஹே இஸ்ரவேல் என்று பெயரிட்டான். ஹல்லேலூயா. இத்தனை பேர் இப்படி தேவனுக்கு சாட்சியாக இருக்க விரும்புகிறீங்க? நம்ம எல்லோரும் எழுந்து நிற்போம்.